சீரரா செல்வம் போல் சீர்கவே என் ஆசான் வீரராகவர்க்கு புகழ். தருமபுரி அருள்மிகு திரௌபதி அம்மன் கோவில் நிர்வாக தலைவர் திரு குமணன் அவர்களே, இங்கு குழுமியுள்ள அன்பர்களே, உங்கள் அனைவருக்கும் என் பணிவான வணக்கம். நான் மகாபாரதம் படித்தபோது பாண்டவர்களையும் கிருஷ்ணனையும் சந்திக்க முடியலையேன்னு ரொம்ப கவலைப்பட்டேன். ஆனால் இன்றைக்கி பாண்டவர்களையும் பக்கத்தில் இருக்காங்க. திரௌபதி அம்மன், பாண்டவர்கள், ஸ்ரீகிருஷ்ணன் எல்லோரையும் இவ்வளவு பக்கத்தில் வச்சுக்கிட்டு நான் பேசக்கூடிய ஒரு வாய்ப்பை பகவான் எனக்கு கொடுத்தான். அதுக்கு சம்பந்தப்பட்ட ஊராருக்கும் கோவிலாருக்கும் என்னுடைய நன்றி. குமணன் ஐயா சொன்னாங்க, வருஷம் பாரத சொற்பொழிவுன்னு நடத்துவாங்க, நீங்கள் பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு தலைப்பை பற்றி ஒன்றுமே சொல்லலை. நான் யோசித்து பார்த்தேன், இன்றைக்கி தலைப்பு என்னவா இருக்கும் அப்படின்னா திரௌபதிங்கிற தலைப்பில் பேசுகிறேன். திரௌபதி அம்மன் கோவில் ஊருக்கு ஊர் இருக்குது, எல்லா ஊர்லேயும் இருக்குது. ஆனால் அந்த திரௌபதி அம்மனுடைய முழு வரலாறு அந்த காலத்துக்கு லாவணி பாட்டு வரிசையில் இருக்கிறாங்க. அதை புரிஞ்சு கொள்ளக்கூடிய பக்குவம் இந்த காலத்து இளைய தலைமுறைக்கு இல்லை. திரௌபதியினுடைய முழு கதையை நான் சொல்கிறது எனக்கு நேரம் இல்லை. திரௌபதிங்கிற பேர் எப்படி வந்தது அப்படின்னா, துருபத மகாராஜாவுடைய மகள் திரௌபதி. இப்போ ஜனகனுடைய மகளை ஜானகின்னு சொல்கிறோம் இல்லையா, அது மாதிரி துருபத மகாராஜாவுடைய மகள் திரௌபதி. அவளை பாஞ்சாலி என்று சில பேர் சொல்லுவார்கள். பாஞ்சால தேசத்து இளவரசி, அதனால் பாஞ்சாலி. ஆனால் அவளுக்கு இயற்பெயர் என்ன தெரியல. வியாச பாரதத்தில் வியாசர் சில இடங்களில் அவளை பற்றி சொல்லும்போது கிருஷ்ணா அப்படின்னு சொல்கிறார். கிருஷ்ணானா கருப்பாக இருக்கிறவள்னு அர்த்தம். திரௌபதி நேரம் கருப்பு, அப்படி கூட இருக்கலாம். இன்றைக்கி நான் திரௌபதியினுடைய வாழ்க்கையிலே நான் தேர்ந்தெடுத்து கொண்ட பகுதி என்ன அப்படின்னா, இந்த சொற்பொழிவு இன்டர்நெட்டில், யூடியூப்பில் உலகம் பூரா சென்று சேரப்போகிறது. ஆதலாலே படித்தவர்களும் அனைவரும் பக்தர்களும் இதை ஆர்வமாக கேட்பார்கள். எனவே கொஞ்சம் படித்தவர்கள் பாராட்டக்கூடிய வகையிலே ஒரு தலைப்பை நான் தேர்ந்தெடுத்து கொள்ளலாம் என்று நினைக்கிறேன். திரௌபதியினுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு முக்கியமான சம்பவம் என்ன, பாண்டவர்கள் சூதாட்டத்திலே தோல்வியடைந்து தங்களையும் தங்கள் மனைவியாகிய திரௌபதியையும் கௌரவர்களுக்கு அடமான பொருளாக வைத்து விட்டார்கள். அந்த நிலைமையிலே துரியோதனன் தன்னுடைய கோபத்தை தீர்த்து கொள்ளக்கூடிய வகையிலே, பழிவாங்கும் மனப்பான்மையிலே தன் தம்பி துச்சாசனனை கூப்பிட்டு அவளை ராஜ்யசபைக்கு இழுத்துட்டு வாழ்றான். அவள் மாதவிலக்காய் இருந்த நேரம், அவள் சொல்லியும் அவன் கேட்கவில்லை. அவளை இழுத்து கொண்டு வந்தான். ஒற்றை வஸ்திரத்தோடு இருந்தாள். அப்போது துரியோதனன் சொன்னால், அடியே திரௌபதி, வந்து என் மடியிலே உட்கார் அப்படின்னா. அது எவ்வளோ பெரிய அவமானம்! இன்னொருவனுக்கு மனைவியாக இருக்கிறவளை நான் கூப்பிட்டு என் மடியில் உட்காருன்னு சொன்னால் அது எவ்வளோ பெரிய அவமானம்! அவள் முடியாது என்று மறுத்தாள். அவன் கோபம் அதிகமானது. எனவே அந்த கோபத்தை தீர்த்து கொள்வதற்காக தம்பி துச்சாசனனை பார்த்து இவளை நிர்வாணப்படுத்துன்னு சொல்லிட்டான். அவளுடைய துயிலை உரிந்து விடு, அவமானப்படுத்தி விடு என்றான். அப்போது அவளுடைய சேலையை துச்சாசனன் அவிழ்க்கிறான். அப்போ அவள் கிருஷ்ணனை நோக்கி கூப்பிடுறா. கிருஷ்ணன் அங்கே இல்லை. ஆனால் இவள் நம்பிக்கையை பாராட்டி கிருஷ்ணன் வந்து அவளுக்கு சேலைகள் வளரும்படி பண்ணினான். நீங்கள்லாம் பாரதியாருடைய கவிதையில் படிச்சிருப்பீங்க, புண்ணியர்தம் புகழினை போல் சேலைகள் வளர்ந்தன வளர்ந்தன வளர்ந்தனவே என்று பார்க்குறோம். இது எல்லாருக்கும் தெரிஞ்ச கதை. இப்போது
தனக்கு சேலை வேண்டுமென்று திரௌபதி கிருஷ்ணனை கூப்பிட்ட போது எப்படி கூப்பிட்டாள்? கிருஷ்ணான்னு கூப்பிட்டான்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஆனால் ஒரிஜினல் வியாச பாரதத்தில் வியாசர் எப்படி எழுதுகிறார், அவள் என்ன மாதிரி புலம்பினாள், எப்படி அழுதாள் என்பதை அந்த வியாச பாரதத்திலிருந்து ஒரிஜினல் ஸ்லோகமாக எடுத்து வந்திருக்கிறேன். அதை எடுத்து இன்றைக்கி உங்களுக்கு சொல்லி அர்த்தம் விளக்க போகிறேன். இப்படி தான் அவள் கூப்பிட்டா. வில்லிபுத்தூர் ஆழ்வார் பாரதத்தில் வில்லிபுத்தூர் ஆழ்வார் வடமொழி ஆகிய சம்ஸ்கிருதத்திலிருந்து தமிழ் படுத்தினார். இது முதல் நூல் இல்லை, இது வடிநூல் தான். முதல் நூல் வியாச பாரதம். அவள் எப்படியெல்லாம் அழுதாள் புலம்பினாள் அப்படிங்கிறத நாம் இன்றைக்கி பார்த்தோம்னா இதில் என்ன பிரயோஜனம்னு கேட்குறீங்களா? இப்போ நான் சொல்ல போகிறத கேட்டிங்கன்னா உங்களுக்கு இறைவன் மேலே நம்பிக்கை அதிகமாகும், இறைவனுடைய அருள் கிடைக்கும், உங்கள் துன்பங்கள் தீரும். பெரியவங்க அப்படி சொல்லியிருக்கிறாங்க. திரௌபதி எப்படியெல்லாம் கண்ணனை நோக்கி கூப்பிட்டாலோ அப்படியெல்லாம் நாம் கூப்பிட்டோம்னா நமக்கு அவன் அருள் பெற்ற மாதிரி அவன் அருள் கிடைக்கும். இதுதான் தாத்பரியம். அதனால் அவள் கூப்பிட்ட அந்த அழுகை புலம்பலை நீங்கள் எங்கேயும் கேட்டிருக்க மாட்டீங்க. இது வரைக்கும் யாருமே உங்களுக்கு சொல்லியிருக்க மாட்டாங்க. இதுதான் முதல் முறையாக நீங்கள் கேட்குறீங்க. ஒரு அரிய வாய்ப்பாக எண்ணி இதை செவிமடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். சங்க சக்கர கதாபானே, முதல்ல அவள் கூப்பிடுறது சங்க சக்கர கதாபானேங்கிற. சங்கு சக்கரம் கதை ஏந்தியவனே அப்படிங்கிறான். பகவானை கூப்பிடும்போது எப்படி கூப்பிடுறா? சங்கு சக்கரம் கதை. பெருமாளுக்கு இந்த சங்கு சக்கரம் கதைங்கிறது ஒரு அசாதாரணமான அடையாளம். ஒரு சாமியை பார்த்த உடனே இது என்ன சாமின்னு எப்படி நிர்ணயிக்கிறோம்? கையில் அருவாளை தூக்கிக்கிட்டு குதிரை மேலே உட்காந்துருக்காரு ஒருத்தர். அது யாருன்னு கேட்டால் கிராமத்தில் சொல்லிடுவாங்க, ஐயனாரும்பாங்க. அதே மாதிரி மண்டையோட்டு மாலையை போட்டுக்கிட்டு பயங்கரமான கண்களோட நாக்கை தொங்க விட்டுக்கிட்டு ஒரு விக்கிரகம் இருக்குது. அது யாருன்னு கேட்டால் காளின்னு சொல்லிடுவாங்க. இந்த கையில் மான், இந்த கையில் மழு, ஜடாமுடி தரித்து நாட்டியம் ஆடிக்கிட்டு இருக்கார் ஒருத்தர். அவர் யாருன்னு கேட்டால் சிவபெருமான்னு சொல்லிடுவாங்க. அது மாதிரி பெருமாளுக்குன்னு ஒரு அடையாளம் உண்டு. அது என்ன அப்படின்னா, இந்த கையில் சக்கரம், இந்த கையில் சங்கு, இன்னொரு கையில் கதை வச்சுருப்பாங்க. சங்க சக்கர கதா பாணி அவருடைய பேர். விஷ்ணு சகஸ்ரநாமத்தில் அது வருது. உங்களுக்கு தெரியும், திருப்பதியில் சில ஆண்டுகளுக்கு முன்னால் திருப்பதியில் இருக்கிற சாமி பெருமாளா வேறு சாமியான்னு சர்ச்சை வந்துருச்சு. திருப்பதியில் இருக்கிற சாமி பெருமாள் இல்லை. சில பேர் அம்பாள்னு சொல்கிறாங்க, சில பேர் முருகன்னு சொல்கிறாங்க, சில பேர் சிவன்னு சொல்கிறாங்க. அவங்களுக்குள்ளே சண்டை வந்துருச்சு. ராஜா பார்த்தான், எதுக்குடா வம்பு, கோயிலை மூடிட்டான். நீங்கள் சாமி கும்பிட வர்றீங்களா சண்டை போட வர்றீங்களா? இங்கே வந்தால் இந்த கட்சிக்காரனுக்கு அந்த கட்சிக்காரனுக்கு சண்டை. அப்போ ராமானுஜருடைய காலம். ராமானுஜர் என்ன பண்ணார்? நீங்கள் என்னென்ன சாமின்னு சொல்கிறீங்களோ அந்தந்த சாமிக்குரிய சின்னங்களை கொண்டாந்து அங்கே வச்சுருங்க. இந்த சாமி முருகன் சொல்கிறவங்கெல்லாம் முருகனுக்குரிய வேலை கொண்டாந்து வாசப்படியில் வச்சுருங்க. சிவன்னு சொல்கிறவங்க சூலாயுதம் மான் மழுவை கொண்டாந்து வச்சுருங்க. அம்பாள்னு சொல்கிறவங்க இந்த மண்டகோடு மாதிரி மற்ற சின்னங்களை கொண்டாந்து வைங்க. நான் பெருமாள்னு சொல்கிறேன், சங்கு சக்கரத்தை வச்சிடுறேன். ராத்திரி கதவை மூடிடுவோம், யாரும் உள்ளே போகக்கூடாது. நாளை காலையில் இந்த சாமி எந்த சின்னத்தை கையில் வச்சுக்குதோ அந்த சாமி தான் அது. நீங்கள் ஒத்துக்கிறீங்களான்னு கேட்டது. சரி ஒத்துக்கிறோம் அப்படின்னு. அதே மாதிரி எல்லோரும் கொண்டு வந்து வச்சாங்க. மறுநாள் காலையில் கதவை திறந்து பார்த்தா அந்த சாமி சங்கு சக்கரத்தை கையில் வச்சு. அப்போ அது பெருமாள் தான் அப்படின்னு தீர்மானம் எப்படி. ராஜா உத்தரவு போட்டான், இனிமேல் மற்ற கட்சிக்காரங்களாம் சண்டை போடக்கூடாது, போயிடுங்க பேசாமல். அன்னையிலேருந்து இன்றைக்கி வரைக்கும் திருப்பதியில் அது பெருமாளை தான் கும்பிட்றாங்க. அந்த நன்றிக்காக ராமானுஜருக்கு இன்றைக்கும் ஒரு சன்னதி இருக்குது. நீங்கள் திருப்பதிக்கு போனீங்கன்னா கீழ் திருப்பதிலையும் ராமானுஜருக்கு சன்னதி இருக்குது, மேல் திருப்பதிலையும் ராமானுஜருக்கு சன்னதி இருக்குது. உண்டியலுக்கு நேராக வச்சுருப்பாங்க. ராமானுஜர் இல்லைன்னா திருப்பதி இல்லை. அதனால் இவ கூப்பிடுறா, முதல்ல
சங்க சக்கர கதாபாணி, சங்கு சக்கரம் கதை இவற்றை ஏந்தியவனே. இந்த சங்கு எதுக்காக, சக்கரம் எதுக்காக, கதை எதுக்காக? சங்கு என்ன பண்ணும், அதுக்கு பேர் பாஞ்சஜன்யம்னு சொல்கிறது. அது ஞானம் கொடுக்கும். உங்களுக்கு இப்போ பிள்ளைகளுக்கு நல்லா படிப்பு வரணும்னு சொன்னால் அந்த சங்கை நோக்கி கும்பிடலாம். இந்த வைஷ்ணவ வீடுகளில் பார்த்திங்கன்னா நிலப்படியில் வாசப்படியில் வெறுமனை சங்கு சக்கரம் நடுவில் நாமம் போட்டிருப்பா, சாமி படம் இருக்காது. அது போட்டாலே அது பெருமாள் தான் அர்த்தங்க. அந்த பாஞ்சஜன்யம் என்ற அந்த சங்கை வழிபடுகிறவர்களுக்கு அறிவு வரும். துருவன்னு ஒருத்தன் இருந்தான், அவன் எனக்கு பிரம்மாவை விட பெரிய பதவி வேணும்னு கேட்டான். அப்போ பெருமாள் அவனுக்கு காட்சி கொடுத்தார். தவம் செய்த போது உனக்கு என்னடா வரம் வேணும்னு கேட்க, அவன் என்ன வரம் கேட்குறதுக்காக வந்தவனோ அதை மறந்துட்டான். மறந்துட்டு என்ன சொல்கிறான், பெருமாளே உன்னை பார்த்தா ரொம்ப அழகாக இருக்குது, உன்னை அழகாக வர்ணிக்கிறதுக்கு எனக்கு கவிதை கொடுன்னு கேட்டேன். அப்போ பெருமாள் என்ன பண்ணினார், தன் கையில் இருந்த சங்கினாலே அவன் நெற்றியிலே தொட்டாரான். தொட்ட உடனே அவனுக்கு கவிதை வந்துடுச்சு. பெருமாளை புகழ்ந்து சம்ஸ்கிருதத்தில் கவி பாடுறான். அதுக்கு துருவஸ்துதின்னு பேர். இன்றைக்கும் துருவஸ்துதி படிக்கிறவங்களுக்கு நல்ல உத்தியோகம் கிடைக்கும், ப்ரமோஷன் கிடைக்கும்னு நம்பிக்கை உண்டு. அதனால் சங்க ஆழ்வார், வைஷ்ணவத்தில் சங்க ஆழ்வார்னு சொல்லுவாங்க. அவர் ஒரு ஆழ்வார் தான், அப்படி சங்கு வடிவில் இருக்கார். சங்க ஆழ்வாரை வழிபடுகிறவர்களுக்கு ஞானம் வரும். சக்கரம் இருக்க, அது சுதர்சனம், எதிரிகளை வெட்டும். நீங்கள் சினிமாக்களில் நாடகங்களில் பார்க்கலாம், அசுரர்கள் ராட்சசர்கள் தொல்லை பண்ணும்போது பெருமாள் அந்த சக்கரத்தை அனுப்புகிறார். அது போய் அவனுடைய கழுத்தை வெட்டும். கிருஷ்ணன் சிசுபாலனை வெட்டினான், பெருமாள் முதலையை வெட்டினார். இப்படி பார்க்குறோம். அப்போது நல்ல அறிவு தெளிவை கொடுத்து எதிரிகளை அழிக்கக்கூடிய சங்கு சக்கரம் ஆகியவற்றை ஏந்தியவனே. அடுத்து கதை. இந்த கதை எதுக்கு அப்படின்னு சொன்னால், இந்த கதையானது கூஷ்மாண்டம் என்ற ஒரு வகை பிசாசு இருக்குது. அந்த பிசாசை இந்த கதையை வச்சு தான் அடிப்பானான். பேய்களில் பல வகை இருக்குது. அந்த கதையினாலே அடி வாங்கக்கூடிய பேய் பிசாசுகள் அப்படி இருக்கு. அதனால் நாராயண கவசத்தில் நாம் இந்த கதையினுடைய விசேஷ பங்கினை பார்க்கிறோம். கதாதரன்னு பேர் வைப்பாங்க, கதை தரித்தவன், பெருமாள் பேர் தான் அது. அப்படியாக சங்கு சக்கரம் கதை என்ற மூன்றை ஏந்தியவனே. பாணினா கையின்னு அர்த்தம். சக்கரபாணின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. சக்கரபாணினா சக்கரத்தை கையில் வச்சுருக்கவன். சாரங்கபாணின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. சாரங்கம்னா வில்லு, வில்லை கையில் ஏந்தினவன். கல்யாணத்துக்கு பாணி கிரகணம்னு சொல்லுவாங்க, மணப்பெண்ணுடைய கையை பிடிக்கிறது. பாணினா கை. சங்க சக்கர கதா பாணி துவாரகா நிலைய. அவன் துவாரகைக்கு மன்னன், துவாரகையில் இருக்கிறவனேங்கிறார். இப்போ இதில் வேடிக்கை என்னன்னா, கிருஷ்ணன் அங்கே இல்லை. திரௌபதி அவமானப்படுத்தப்பட்ட போது, சேலை அவிழ்க்கப்பட்ட போது கிருஷ்ணன் அங்கே இல்லை. ஆனால் 1க்கு 5 பேராக பாண்டவர்கள் கணவன்மார்கள் அங்கே இருக்கிறார்கள். அவங்க கையை கட்டிக்கிட்டு உட்காந்துருக்கான். ஏண்டான்னா நான் சூதில் தோற்று போயிட்டேன், எங்களால் ஒன்றும் செய்ய முடியாது அப்படி. அப்போ இவளுக்கு என்ன வழி? பீஷ்மர்கிட்ட போய் அழுது புலம்புறா, தாத்தா பெரியவரே, நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்களே, உங்கள் உங்கள் பேத்திக்கு இப்படி நடந்தால் உங்களுக்கு எப்படி இருக்கும் சொல்லுங்கள். ஒரு ராஜ்யசபையில் சேலையை பிடிச்சி அவுக்குறாங்களே, என்ன இது நியாயமானு கேட்குறேன். பீஷ்மர் பேசாமல் தலையை தொங்க போட்டார். என்னால் ஒன்றும் செய்ய முடியலம்மா. காந்தாரிகிட்ட போய் அழுவுறா, மகாராணி நானும் ஒரு பெண், நீங்களும் ஒரு பெண், ஒரு பெண்ணை இப்படி ராஜ்யசபையில் அசிங்கப்படுத்துகிறாங்களே, பார்த்துட்டு சும்மா இருக்கீங்களே, உங்கள் பசங்களை கண்டிக்கக்கூடாதா அப்படின்னா அவள் பேசாமல் இருக்குது. யாருமே உதவி செய்யலை. அப்போது அவள் என்ன பண்ணுறா, கிருஷ்ணன் பரம்பொருள், முழு முதல் கடவுள், எங்கும் நிறைந்தவன், அவனை கூப்பிடுவோம் என்று சொல்லி துவாரகா நிலையாங்கிறார். துவாரகைக்கு மன்னனே
நீ எங்கே இருக்கிறாய்? அச்சுதா அப்படின்றான். அச்சுதன் அப்படின்னு சொன்னால் கைவிடாதவன் என்று பொருள். கூப்பிட்டவனை கைவிடாதவனுக்கு அச்சுதன்னு பேர். இப்போ பஸ் ஸ்டாண்டுக்கு போகிறோம், ஒரு பிச்சைக்காரன் வந்து ஐயா அப்படின்றான், நாம் கொடுக்காம நம்ம பாட்டுக்கு போயிடுறோம். அப்போ அவன் நம்மளை நம்பினா நாம் அவனை காப்பாற்றலை, விட்டுட்டோம். ஆனால் பகவான்கிட்ட போய் நீங்கள் ஒன்று கேட்டிங்கன்னா 100க்கு 100 கொடுக்காட்டியும் கொஞ்சமாவது கொடுப்பான். அதான் அச்சுதன்னு பேர். அச்சுதன்னா கைவிடாதவன் அர்த்தம். கேரளாவில் அச்சுதன் நாயர்னு பேர் அடிக்கடி வைப்பாங்க. பெருமாள் பேர் தான், குருவாயூரப்பன் பேர் இது. அச்சுதா, கைவிடாதவனே. இந்த ராஜ்யசபையில் எவ்வளோ பெரிய அவமானம் எனக்கு, என் மானமே போகுது. சேலையை வந்து அவுக்கிறான், என்னை கைவிடாதே, என்னை காக்க வேண்டும் என்று சொல்கிறேன். அதான் அச்சுத. அடுத்தது கோவிந்த. கோவிந்த அப்படின்னு சொன்னால் கோனா பசு, பசுக்களை காக்கிறவனே. கிருஷ்ணனுக்கு கோபால கிருஷ்ணன்னு பேர். கோபாலன் என்றால் பசுக்களை பாதுகாக்கிறவன். கோவிந்தன்னா பசுக்களை காவந்து பண்ணுகிறவன். பாகவதத்திலையும் மகாபாரதத்திலையும் கண்ணனுக்கும் பசுக்களுக்கும் உள்ள உறவை பற்றி சொல்லும்போது மாடு மேய்க்கிறதுக்கு அவங்க அம்மா அனுப்பிச்சுடுவாங்க, மாடுகளை மேய்ச்சிட்டு வான்னு. அப்போ மாடுகளை மேய்க்க கண்ணன் போகிற போது அங்கே கண்ணுக்குட்டி, புதுசாக வந்த கண்ணுக்குட்டிகளுக்கு தண்ணி குடிக்க தெரியாது. அப்போ இவன் வந்து 4 காலில் மண்டி போட்டு கண்ணுக்குட்டிக்கு தண்ணி குடித்து காட்டுவானான், இப்படி தான் குடிக்கணும்ன்ட்டு. அதை பார்த்து கண்ணுக்குட்டி தண்ணி குடிக்குமா. அவ்வளவு தூரம் மாடுகள் மேலேயும் கண்ணுக்குட்டி மேலேயும் ரொம்ப பிரியமாக இருப்பான். இந்திரனுக்கு கோபம் வந்து யாதவர்கள் மேலே கல்மழை பொழிஞ்ச போது இவன் ஒரு மலையை தூக்கி பிடிச்சான், கோவர்தன மலையை தூக்கி பிடிச்சி அந்த மலைக்கு கீழே யாதவர்கள் மட்டும் இல்லை, மாடுகளெல்லாம் வந்து ஒதுங்கின. அதனால் இன்றைக்கும் பார்த்திங்கன்னா மாடுகள் வளர்க்குறவங்க கிருஷ்ணனுடைய படத்தை தான் மாட்டி வச்சுருப்பாங்க. மாடுகளை காப்பாற்றுறதுக்குரிய தெய்வம் கிருஷ்ணன் தான். அவன் வந்து இப்போ நீங்கள் ஒரு 10 மாடு வச்சுருக்கிறீங்கன்னு வச்சுக்குவான், இந்த மாடுகளுக்கு வியாதி வரக்கூடாது, மாடுகளுக்கு கிரானி கழிச்சல் வரும், பால் வந்து வற்றி போகும், பால் கறக்கிற மடியில் பாலுக்கு பதிலாக ரத்தம் வரும், எத்தனையோ வியாதி இருக்குது. உங்களுக்கு பசுக்கள் நல்லா பெருகணும் வளரணும் அப்படின்னா கோவிந்தனுடைய அருள் வேணும், கோபாலகிருஷ்ணனுடைய அருள் வேணும். அப்போ கோவிந்த வாயில்லாத ஜீவன் பசுக்கள், அந்த பசு ஒரு நாள் கூட கிருஷ்ணா என்னை காப்பாற்றுன்னு கூப்பிட்டதில்லை. ஆனால் அது கூப்பிடாமல் இருக்கிற போதே நீ போய் வலிய உதவி செஞ்ச. ஆனால் இப்போ நான் வாய் திறந்து கூப்பிட்றேன், கிருஷ்ணா என்னை காப்பாற்றுன்னு. என்னை காப்பாத்தியா, மானம் போகுது அப்படின்னு கதறேன். கோவிந்த. புண்டரீகாட்ச. புண்டரீகாட்சன்னா தாமரை போன்ற கண்கள் உடையவன். புண்டரீகாட்சன் தாமரை போன்ற கண்கள் உடையவன். நம்ம தமிழ்நாட்டில் இந்த வடமொழியெல்லாம் படிக்காமல் விட்டோம். மற்றபடி ஆந்திரா, கேரளா, கர்நாடகாலாம் போனீங்கன்னா அவங்க வடமொழி படிக்கிறாங்க. அவங்களுக்கு இந்த மாதிரி பேர்லாம் வைக்கிறாங்க, வீடுகளில் புண்டரீகாட்சன்னு பேர் வைக்கிறாங்க. அவங்களுக்கு அர்த்தம் தெரியுது. தாமரை போன்ற கண்கள் உடையவன்னா தாமரை எப்படி வந்து நல்லா மலர்ந்து சிவந்த நிறத்தில் குளிர்ச்சியாக இருக்கும், அதான் தாமரை போன்ற கண்கள். அது ஏன் கண்ணை வர்ணிக்கிறான் அப்படின்னு சொன்னால், கஷ்டப்படுறவங்களை பார்த்தா நீ கண்மலர்ந்து இறக்கப்படுவாய். அப்படிப்பட்ட ஒன்றை நோக்கி கூப்பிடுறேன், நீ என்ன வராமல் இருக்கிறீங்க. நீங்கள் பஸ்ஸில் உக்காந்துருக்கிற போது பிச்சைக்காரன் ஒருத்தன் ஏறுவான். அவன் பிச்சைக்காரனுக்கு தெரியும் யார் கொடுப்பாங்க யார் கொடுக்க மாட்டாங்க, யார் நச்சரிச்சா கொடுப்பாங்கன்னு தெரியும். சில பேர் முடியாதும்பாங்க, அவன் அங்கேயே நின்றுட்டு இருப்பான், இவன் தொல்லை தாங்காமல் காசு கொடுத்துருவாங்க. ஆனால் சிலருடைய முகபாவனை எப்படி இருக்கும்னா, இவங்களை பார்த்தா நிச்சயமாக கொடுக்கவே மாட்டான்னு தெரியும். அவன் கண்கள் வந்து இறுக்கமாக வன்முறையாக இருக்கும், கோபமாக இருக்கும். அவங்ககிட்ட பிச்சைக்காரன் போகவே மாட்டான். ஆனால் கிருஷ்ணன் எங்கே அப்படின்னா,
மலர்ந்த தாமரை போன்ற கண்ணுடையவனாக இருக்கிறான். அவன் கண்களை பார்த்தாலே நாம் அவன்கிட்ட வரம் கேட்கலாம், பிச்சை கேட்கலாம், உதவி கேட்கலாங்கிற மாதிரி இருக்கும். அதுதான் புண்டரீகாட்ச. ரக்ஷ, ரக்ஷனா காப்பாற்றுன்னு. இந்த கையில் ரட்சை கட்டுறதுன்னு சொல்லுவாங்க. இந்த இடத்துல காப்பு கயிறு கட்டுவாங்க, தாயத்து இங்கே கட்டுவாங்க, அதுக்கு ரட்சைன்னு பேர். ரட்சைனா பாதுகாத்தல்னு. ரக்ஷ, என்னை காப்பாற்று, ரட்சகன்னு சொல்கிறாங்க இல்லையா, என்னை காப்பாற்று. மாம், என்னை காப்பாற்று கிருஷ்ணா என்று கற்றுக்கிறார். சரணாகதாம், உன்னை சரணடைந்த என்னை காப்பாற்று. இப்போ இத்தனையோ பேர் போகிறாங்க ரோட்டில், அத்தனை பேரையுமா பகவான் காப்பாற்றுறான்? நான் உன்னை நோக்கி கூப்பிடுறேனே, என் கஷ்டத்துக்கு நீ வானுங்க கதறேன், ரொம்ப ஆபத்தான நிலைமை, என்னை காப்பாற்றுறேன், சரணாகதம் அப்படின்னு. இப்போ முதல் ஸ்லோகம் அதில் முடியுது. அந்த ஸ்லோகத்தை மறுபடி படிக்கிறேன். இப்போ நான் சொன்ன அர்த்தத்தோடு யோசித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். சங்க சக்கர கதாபாணே துவாரகா நிலைய அச்சுத கோவிந்த புண்டரீகாட்ச ரக்ஷமாம் சரணாகதாம். இது முதல் ஸ்லோகம். இப்படி தான் அவள் ஒரிஜினலாக அங்கே கூப்பிட்டா. அவளுக்கு மானபங்கம் நேர்ந்த போது இந்த வார்த்தையை சொல்லி தான் அவள் கூப்பிட்டா. இது நமக்கு வியாசருடைய அருளால் கிடைக்குது. நம்ம இந்த வார்த்தையை சொல்லி நாம் கிருஷ்ணனை நோக்கி கும்பிட்டோம்னா நமக்கு சீக்கிரமாக அருள் கிடைக்கும், அவன் அனுகிரகம் பண்ணுவான். அல்லது திரௌபதிக்கிட்டேயே போய் நீங்கள் இதை ஒரு தடவை சொல்லி பார்த்தீங்கன்னா அவளுக்கு சந்தோஷமாக இருக்கும். அடே பரவாயில்லையே, எத்தனையோ 1000 வருஷத்துக்கு முன்னால் நான் என்ன வார்த்தை சொல்லி பகவானை கும்பிட்டேனோ அதை இவன் சொல்கிறான் என்கிட்டயே என்று சொல்லி அவள் ஆசீர்வாதம் கிடைக்கும். திரௌபதி அம்மனுடைய ஆசி கிடைக்கிறதுக்கும் அது ஒரு வாய்ப்பாக போகுது. திரௌபதி அம்மன் கோவில் எல்லாத்துலேயுமே கிருஷ்ணர் இருப்பார். கிருஷ்ணர் இல்லாத திரௌபதி கோயிலை பார்க்க முடியாது. ஏன்னா அவளுக்கு உதவி செஞ்சதுமா வந்தான். பாண்டவர்கள் 5 பேர், திரௌபதி, கிருஷ்ணன், இவங்கெல்லாம் சேர்ந்தது தான் திரௌபதி அம்மன் கோயில். இந்த திரௌபதி இவ்வளவு நம்பிக்கையாக கூப்பிட்டாலே நமக்கு அந்த புத்தி வருமா? யோசனை பாருங்கள். உங்களுக்கு ஒரு 10 பேர் நடுவில் 4 ரவுடி பசங்க வேட்டி பிடிச்சி அவுக்குறான்னு வச்சுக்கோங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க? முடிஞ்ச வரைக்கும் உங்கள் கையால் தடுக்க பார்ப்பீங்க, அவனை உதைக்க பார்ப்பீங்க, டேய் விடுங்கடான்னு கதறுவீங்க. மிஞ்சி போனால் பேசாமல் நிற்பீங்க. நிர்வாணமாக அவ்வளோதானே. யாராவது கிருஷ்ணனை கூப்பிடணும்னு நினைப்பீங்களா? மனசில் என்ன தோணும்? கூப்பிட்டா மட்டும் வந்துடுவானா அவன்? அப்படி தான் நினைப்பீங்க. ஆனால் இவன் அப்படி நினைக்கல. கூப்பிட்டா உதவி செய்வான்னு நம்பினான். அதனால தான் ஸ்ரீ வைஷ்ணவத்தில் திரௌபதி விஸ்வாசம் என்று சொல்வார்கள். விஸ்வாசம்னா திரௌபதிக்கு இருந்த மாதிரி இருக்கணுங்க. அதான் ஒருத்தர் கேட்டாராம் கிருஷ்ணங்கிட்ட போய், கிருஷ்ணா நீ ஒரு ராஜா, லேசானவன், துவாரகைக்கு ராஜா, அப்படி இருக்கிற போது நீ அர்ஜுனனுக்கு போய் தேர ஓட்டுறிய, எதுக்கு? தேர ஓட்டினா என்ன அர்த்தம்? குதிரை வண்டி ஓட்டுற மாதிரி தான் அது, டிரைவர் வேலை. உன் அந்தஸ்தை விட்டுட்டு நீ போய் தேர் ஓட்டுறிய அப்படின்னு கேட்டால் அதுக்கு அவன் சொல்கிறான், அன்றைக்கி திரௌபதி ராஜசபையில் என்னை நம்பி கூப்பிட்டா, சேலை ஒருத்தன் முடிச்சு அவுக்குறான், என்னை கூப்பிட்டா. அது எவ்வளோ நம்பிக்கை என் மேலே வச்சுருந்தா, எவ்வளோ மரியாதை வச்சுருந்தா, அதுக்கு தான் அது நான் தேர் ஓட்டினேன். அப்போ கண்ணன் தேர் ஓட்டியதும் குதிரைகளை குளிப்பாட்டியதும் மகாபாரதம் கை செய்து நடத்தி வைத்ததும் திரௌபதியின் மங்கள சூத்திரத்தை காப்பாற்றுவதற்காக. இந்த திரௌபதியுடைய தாலி அருந்து போயிடக்கூடாதே, அவள் விதவையாயிடக்கூடாதே அப்படிங்கிறதுக்காக தான் கண்ணன் அவ்வளோ பாடுபட்டான். நீங்கள் மகாபாரதம் முழுக்க படித்து பார்த்தீங்கன்னா கிருஷ்ணன் பல சந்தர்ப்பங்களில் பாண்டவர்களுக்கு சாதகமாக பொய் சொல்கிறான், யுத்தத்திலேயே ஃப்ராடு பண்ணுவான், பண்ணி பாண்டவர்களை ஜெயிக்க வச்சான். எதுக்கு? திரௌபதிக்காக. திரௌபதி விதவையாயிடக்கூடாதேங்கிறதுக்காக தான். அதனால் இந்த கட்டத்தை நீங்கள் மறந்துடக்கூடாது. இந்த ஸ்லோகங்களால் தான் திரௌபதி மேலே கிருஷ்ணனுக்கு ரொம்ப அளவற்ற அன்பு ஏற்பட்டது. அதனால் இன்றைக்கி வீட்டுக்கு போன பிறகு இதெல்லாம் மறந்துடும் உங்களுக்கு. ஆனால் காதல் விழுந்துச்சே அப்படின்னு கொஞ்சம் யோசித்து பார்த்தீங்கன்னா ஒரு 1-2 வார்த்தையாவது ஞாபகத்துக்கு வரும். அதை சொல்லிக் கொடுங்க பிள்ளைகளுக்கு, நீங்களும் சொல்லி கும்பிடுங்க, உங்களுக்கு பகவானுடைய அருள் நல்லபடியாக கிடைக்கும்.
அப்போ முதல் ஸ்லோகம் முடிச்சுட்டேன். அடுத்த ஸ்லோகம் ஹா கிருஷ்ண. ஹா அப்படின்னா ஐயோன்னு அர்த்தம். தமிழில் ஐயோங்கிறோம் இல்லையா, அதை சம்ஸ்கிருதத்தில் ஹா அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி ஒருத்தரை கூப்பிட்றோம் இல்லையா, அப்படி கூப்பிட்றதுக்கு இங்கிலீஷில் ஹலோ அப்படிமா. இப்போது டெலிஃபோன் எடுத்து கையில் வச்ச உடனே ஹலோ அப்படிங்கிறாங்க இல்லையா. இந்த ஹலோங்கிற வார்த்தை எங்கேருந்து வந்துச்சுன்னா சம்ஸ்கிருதத்துலேருந்து வந்துச்சு. சம்ஸ்கிருதத்தில் ஹலோ அப்படின்னா இந்த பாருன்னு அர்த்தம், கூப்பிட்றதுன்னு அர்த்தம். அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் சான்ஸ்கிரிட் டிபார்ட்மெண்ட்டு புதுசாக ஆரம்பித்தாங்க, வடமொழி துறை ஆரம்பித்தாங்க. அதுக்கு என்னை பேச கூப்பிட்டுருந்தாங்க. அப்போ நான் சொன்னேன், வடமொழி என்ற சம்ஸ்கிருதம் அழியுதுன்னு கவலைப்படுறீங்க. டெலிஃபோன் ஒன்று இருக்கிற வரைக்கும் சம்ஸ்கிருதத்துக்கு அழிவில்லை. ஏன்னா டெலிஃபோன் எடுத்தோடனே எல்லாம் ஹலோ ஹலோன்னு தான் சொல்கிறாங்க. அந்த ஹலோங்கிறதே சம்ஸ்கிருத வார்த்தையா, அது தெரியுமா உங்களுக்கு அப்படின்னு. அது மாதிரி இங்கே தமிழில் ஐயோ ஐயோ ஐயோங்கிறோம்ல, அது மாதிரி ஹா. ஹா அப்படின்னா ஐயோ அப்படின்னு அர்த்தம். ஹா கிருஷ்ண. கிருஷ்ணனா கருப்பானவன். கிருஷ்ணனுடைய நிறம் கருப்பு. அது இந்த காலத்தில் சமுதாயம் எப்படி ஆகி போச்சுன்னா சிவப்புக்கு தான் மரியாதை. மாப்பிள்ளையும் சிகப்பாக இருக்கணும், பொண்ணும் சிகப்பாக இருக்கணும். அப்போ தான் மார்க்கெட்டில் போனி ஆகும். கருப்புனாலே ஒரு மாதிரி நினைக்கிறாங்க. ஆனால் அந்த காலத்தில் ராமன் கருப்பு, கிருஷ்ணன் கருப்பு, கர்ணன் கருப்பு, அர்ஜுனன் கருப்பு, எல்லாம் கருப்பில் இருந்துருக்கிறாங்க. கருப்பு ஒரு தகுதி குறைவாக அவங்க நினச்சதில்லை. ஆக ஹா கிருஷ்ண துவாரகாவாசின், துவாரகையிலே இருக்கிறவன். இந்த துவாரகை நகரத்தை கண்ணன் தனக்காக நிர்மாணித்தான். காரணம் என்ன அப்படின்னா, ஜராசந்தன் என்ற ஒரு எதிரி ரொம்ப தொல்லை கொடுத்துக்கிட்டு இருந்தான். தனக்கும் தன் மக்களுக்கும் பாதுகாப்பு வேண்டும் என்பதற்காக துவாரகையை நிர்மித்தான். இன்றைக்கும் துவாரகாநாத் அப்படிங்கிற பேர் வட இந்தியாவில் ரொம்ப ஜாஸ்தி. துவாரகாநாத்துங்கிற பேர் வடகத்திக்காரங்களில் ரொம்ப வைப்பாங்க. துவாரகாவாசின் குவா அசி. குவா அசின்னா எங்கே இருக்கிறாய். எங்கே இருக்கிறாய்னா என்ன கேள்வி இது? பகவான் எங்கும் இருக்கிறான், இங்கேயும் இருக்கிறான், அங்கேயும் இருக்கிறான். திரௌபதிக்குள்ளே இருக்கிறான், துச்சாசனனுக்குள்ளே இருக்கிறான், துரியோதனன்கிட்டே இருக்கிறான். ஆனால் கூப்பிட்டும் நீ வரவில்லையே. குவாசி எங்கே இருக்கிறாய் அப்படின்னு. மலையாளத்தில் ரொம்ப நாளைக்கு முன்னால் ஒரு படம், ஒரு பாட்டு, கிருஷ்ணா நீ எவிடே நீ எவிடே அப்படின்னு. கண்ணா நீ எங்கே இருக்கிறாய்? தர்மம் அழியும் போதெல்லாம், அதர்மம் செழிக்கும் போதெல்லாம் நான் அவதரிப்பேன் என்று சொன்னாயே பகவத்கீதையில். நீ எங்கே இருக்கிறாய்? நாடெங்கும் அதர்மம் தலை தூக்கி ஆடுகிறதே என்று கேட்கிற மாதிரி. அதான் சொல்கிறா, குவாசி துவாரகாவாசி நீ எங்கே இருக்கிறாய். அப்போ அவளுக்கு நம்பிக்கை, நேரம் வந்திருக்கணுமே, நான் கூப்பிட்டதுக்கு அவன் நேரம் வந்திருக்கணுமே. ஐயா வரலையே, எங்கே இருக்கிறான்னு கேட்குறேன். நம்ம வீட்டில் நம்ம குழந்தைகள் விளையாடிக்கிட்டு இருக்கு, வீட்டை விட்டு வெளியே போகிறேன்னு தெரியும். அப்போ கூப்பிட்டா வந்துடுவாங்க இல்லையா. பொண்ணு பேர் கீதா, கீதா அங்கே வாமா அப்படிங்கிறோம். பதில் இல்லை, ஆளும் வரல. 2 தடவை 3 தடவை கூப்பிட்டா வரல. கீதா எங்கம்மா இருக்கிற அப்படின்னு கேட்போமா இல்லையா. அப்போ அங்கே இருந்தால் வந்திருப்பாங்கல்ல அப்படிங்கிற ஒரு உறுதி தானே அது. அது மாதிரி குவாசி நீ எங்கே இருக்கிறாய், நீ எங்கே போய்விட்டாய் அப்படிங்கிறான். குவாசி யாதவ நந்தன. யாதவ நந்தனன்னா யாதவர்களுடைய மகிழ்ச்சிக்கு காரணமானவனே. யாதவர்கள்னால் கிருஷ்ணனுடைய வம்சம், அவங்க இனத்தை சேர்ந்தவங்க யாதவர்கள். யது மகாராஜாவுடைய பரம்பரையிலே பிறந்தவர்கள் யாதவர்கள் என்று அழைக்கப்படுவது. யாதவர்களுக்கு கிருஷ்ணன் பெரிய மகிழ்ச்சியை கொடுத்துக்கிட்டு இருந்தான். நம்மாழ்வார் ஆயிரதம் கொழுந்துங்கிறார். ஆயர்களை ஒரு மரமாக வச்சா அவனை கொழுந்துன்னு சொல்லலாம். காரணம் என்ன? அவன் பிறந்தது சிறைச்சாலை, ஆனால் வளர்ந்தது ஆயர் சேரியில் வளர்ந்தான். ஆயர் சேரியிலே வளர்ந்த அவன் ஆயர்களுக்கு, யாதவர்களுக்கு எப்பெல்லாம் கஷ்டம் வந்ததோ அப்பெல்லாம் அவன் காப்பாற்றினான். அசுரர்கள் வந்தால் அழிப்பான், பசுக்களுக்கு உணவில்லை என்றால் வெறும் முள்ளுக்காடாக இருக்கிறத பசும்புல்லாக மாற்றி கொடுப்பான்.
அப்படி அவன் பல்வேறு விதமான நன்மைகள் செய்து யாதவர்களுக்கு மகிழ்வளித்தான். அதனால் அவனுக்கு யாதவ நந்தன என்று ஒரு பெயர், யாதவர்களை மகிழ்விப்பவன் அப்படின்னு. இப்போ இங்கே என்ன விஷயம் அப்படின்னா, யாதவ இனம் வேற, பாண்டவர் இனம் வேற. பாண்டவர்கள்லாம் சந்திரவம்சத்தை சேர்ந்தவங்க, இது யாதவ வம்சம். இந்த ரெண்டு இனமும் ஒன்றா சேர்ந்தால் தான் நல்லதுன்னு கிருஷ்ணன் திட்டம் பண்ணி என்ன பண்ணினா, தன் தங்கச்சி சுபத்திரையை அர்ஜுனனை கட்டி கொடுத்தான். ஏன்னா நாளைக்கு மகாபாரத யுத்தம் வரும்போது நம்ம அந்த சைடில் சேர்ந்துக்கலாம்லன்ட்டு. அப்போது இந்த இனமே மாறுதாங்க. அவன் யாதவ இனத்தை சேர்ந்தவன், யாதவர்களுக்கு மகிழ்ச்சி அளிக்கிறவன். இன்றைக்கும் பார்த்திங்கன்னா யாதவர்கள்லாம் கிருஷ்ணனை தான் நம்ம இஷ்ட தெய்வமாக கும்பிடுவாங்க. அப்போ யாதவர்களுக்கு மகிழ்ச்சி அளிப்பவனே இமாம் அவஸ்தாம் சம்பிராப்தாம். அவஸ்தாம்னா மோசமான நிலைமை, இமாம் என்றால் இந்த இழிநிலையை, இந்த மோசமான நிலைமையை அடைந்த என்னை இமாம் அவஸ்தாம் சம்பிராப்தாம். இப்போ ஒரு ஆம்பளைய நீங்கள் நிர்வாணப்படுத்தினீங்கன்னா ஒரு அளவுக்கு மேலே அவன் அதை பற்றி வருத்தப்பட மாட்டான், சரி போடான்னு போயிடுவான். ஆனால் ஒரு பெண்ணை நிர்வாணப்படுத்தினா அது அவளுக்கு வாழ்க்கை பிரச்சனை, அது மான பிரச்சனை. பல பெண்கள் செத்து போவாங்க. இந்திய சுதந்திர போராட்டம் நடந்து கொண்டிருந்த போது பெண்கள் எல்லாம் சேர்ந்து வெள்ளையனே வெளியேறு என்று அவர்கள் கோஷமிட்டார்கள். அப்போது இந்த வெள்ளைக்காரன் என்ன பண்ணான் தெரியுமா, அந்த பெண்கள் அத்தனை பேரையும் ஒரு இடத்துல அடைச்சி அவங்க சேலையை புறம் அவுத்து விட்டு நிர்வாணமாக்கி துரத்தி விட்டான். அந்த அவமானம் பொறுக்காமல் அந்த பெண்கள் எல்லாம் தற்கொலை பண்ணி செத்து போயிட்டாங்க. இதெல்லாம் பார்த்து தான் சுபாஷ் சந்திர போஸ் போன்ற தீவிரவாதிகள் வெள்ளையர்களை அடித்து விரட்ட வேண்டும் என்று தீர்மானித்தார்கள். அப்போ ஒரு ஆண் நிர்வாணம் அடைவதுங்கிறது ஒரு பெரிய அவமானம் இல்லை, அது ஓரளவு அவமானம். ஆனால் ஒரு பெண் நிர்வாணமானால் அது அவளுக்கு வாழ்க்கை பிரச்சனை. அதுக்கப்புறம் அவள் உயிரோடு இருக்கணும்னு நினைக்க மாட்டான், செத்து போயிடுவான். அதான் திரௌபதி சொல்கிறா, ஒரு பெண்ணுடைய வாழ்க்கையிலே ரொம்ப கேவலமான வாழ்க்கை, ரொம்ப மோசமான அவமானம்னு எதுவோ அது எனக்கு வந்துருச்சு, என் சேலையை பிடிச்சி அவுக்கிறான். அதான் சொல்கிறா, இமாம் அவஸ்தாம் சம்பிராப்தம், இந்த மோசமான நிலைமை அடைந்த என்னை அநாதாம், அனாதைங்கிற வார்த்தை தான் அநாதாம், அனாதையாக இருக்கிறேன், எனக்கு உதவி செய்வார், என்னை காப்பார் யாரும் இல்லை. என் கணவன்மார் 1க்கு 5 பேர், உலகத்தில் எந்த பொம்பளைக்கும் இல்லாத ஒரு கதை இந்த அம்மாவுக்கு 5 கணவன்மார்கள் இருந்தார்கள். ஒருத்தன் கூட உதவ மாட்டேங்கிறான். தர்மர் உட்காந்துருக்காரு, அர்ஜுனன் நிற்கிறான், பீமன் குமரிக்கு நிற்கிறான், நகுல சகாதேவர்கள் அங்கே இருக்கிறாங்க. என்ன பிரயோஜனம்? முடியலையே. 5 பேரும் சும்மா இருக்கிறான். அந்த 5 பேரும் புறப்பட்டாங்கன்னா இந்த துரியோதனாதியர்கள்லாம் சும்மா தூள்தலாக பறந்துருவானுங்க, முடியாது. ஆனால் அவங்களா ஒரு விதிக்கு கட்டுப்பட்டு, நம்ம சூதாட்டத்தில் தோற்று போயிட்டோம், தோற்று போனால் நாங்களும் என் மனைவியும் உனக்கு அடமானம்னு சொல்லியாச்சு. அதுக்கப்புறம் என்ன செய்கிறது? அவன் சேலை எப்படி சவுக்கிறான், அவனை போய் அடிக்க முடியுமா இப்போ என்று ஒரு வாக்குக்கு கட்டுப்பட்டு அவர்கள் இருக்கிறார்கள். அப்போ அந்த 5 கணவன்மார்கள் இருந்தும் அவளுக்கு இல்லைன்னு ஆகிப்போச்சு, அனாதை. அதான் சொல்கிறேன், அனாதையாக நான் தவிக்கிறேன், கத்துறேன்ற. இமாம் அவஸ்தாம் சம்பிராப்தாம் அநாதாம் கிம் உபேட்சசே. உபேட்சைனா புறக்கணித்தல். ஏன் என்ன புறக்கணிக்கிற கிருஷ்ணா? இத்தனை கணவன்மார்களை விட நீ தான் முக்கியம்னு சொல்லி எங்கேயோ இருக்கிற உன்னை நோக்கி கூப்பிடுறேன். இத்தனை ஆம்பளைங்க இந்த ராஜ்யசபையில் இருக்கிறான், ஒருத்தனுக்கு கூட அறிவில்லை. என்னை தன் சகோதரியாக நினச்சி காப்பாற்ற வரலாம், தன் மகளாக நினச்சி காப்பாற்ற வரலாம். பீஷ்மர் சகல ஞானமும் படித்தவர், அவரும் சும்மா உக்காந்துருக்கார் பார்த்துக்கிட்டு. விதுரன் இருக்கிறான், எல்லாம் ஒன்றும் செய்ய முடியல. அப்படி இருக்கிற போது நீ தானே என்னை காக்க வரணும், நீயும் என்னை புறக்கணித்தால் எப்படி? என்னை ஏன் புறக்கணிக்கிறாய்? கிம் உபேட்சசே. இதோட 2வது ஸ்லோகம் முடியுது. அது இன்னொரு தடவை படிக்கிறேன் பாருங்கள். ஹா கிருஷ்ண துவாரகாவாசினி
குவாசி யாதவ நந்தன இமாம் அவஸ்தாம் சம்பிராப்தாம் அநாத்தாம் கிம் உபேட்சசே. அடுத்த ஸ்லோகம். கோவிந்த, இந்த கிருஷ்ணனுக்கு பல பேர் இருக்கு. அதில் கோவிந்தன்கிற பேர் தான் ரொம்பவும் பிரசித்தி ஆகிப்போச்சு. ஏன் அப்படின்னா, வாயில்லா ஜீவன்களாகிய பசுக்களை பாதுகாத்தவன். கிருஷ்ணா என்னை காப்பாற்றுன்னு ஒரு பசுமாடும் ஒரு நாளும் கேட்டதில்லை. ஆனால் இவன் தான் தேடி போய் காப்பாற்றுவான். அதனால் மனிதர்களை காப்பாற்றினது அவனுக்கு பெருமை இல்லை, பசுக்களை காப்பாற்றினது தான் அவனுக்கு பெருமை. அப்போ வாயில்லாத பசுக்களை காப்பாற்றின கிருஷ்ணனே, நான் வாய் விட்டு அரற்றி அலண்டு புலம்புகிறேன், என்னை ஏன் கைவிடுகிறாய் அப்படின்னு. அப்போ இந்த பகுதியில் இந்த கோவிந்தா அப்படிங்கிற பேர் 3-4 தடவை வருது. அதனால் என்ன சொல்லுவாங்க, கோவிந்தா என்ற நாமமானது அவளுக்கு சேலை கொடுத்தது. அவளுக்கு சேலை கொடுத்து மானத்தை காப்பாற்றினது கிருஷ்ணனா அல்லது கிருஷ்ணனுடைய பெயராகிய கோவிந்த நாமமா அப்படின்னு கேட்டால், இந்த கோவிந்த நாமங்கிறது அவ்வளவு சிறப்பானது. நம்ம இறந்து போனவங்களுக்கு என்ன சடங்கு செய்யணும் அப்படின்னு ஒரு புஸ்தகம் சொல்லுது. அதுக்கு பேர் கருட புராணம்னு சொல்லுவோம். அந்த கருட புராணத்தில் இறந்து போனவங்களுடைய காதில் பகவானுடைய நாமத்தை சொன்னால் அந்த இறந்து போன ஆத்மா அந்த பிணத்துக்கு மேலே 10 அடி உயரத்தில் நிற்குமா. அந்த புண்ணியம் போய் அந்த ஆத்மாவுக்கு சேரும். அதனால் அவன் வாழ்க்கையில் பாவியாக வாழ்ந்திருந்தாலும் கெட்டவனாக வாழ்ந்திருந்தாலும் நாம் சொல்கிற பகவானுடைய நாமாவை அது காதில் கேட்டுச்சுன்னா அந்த புண்ணியம் போய் சேரும். அதனால் இறந்தவனை தூக்குற போது, பாடையில் வச்சு தூக்குற போது கோவிந்தா கோவிந்தா என்று சொல்லுங்கள் என்று பெரியவங்க சொல்லி கொடுத்தாங்க. அதனால் இன்றைக்கும் இறந்தவர்களுடைய உடம்பை எடுக்கிற போது கோவிந்த நாமத்தை ஜபிப்பது பழக்கம். இந்த நோக்கம்தான். இந்த பேரை காதலை கேட்டால் கிருஷ்ணன் அவ்வளோ அருள் செய்வானாம். இந்த ஒரு நல்ல விஷயத்தை, இந்த ஒரு கதையை மறந்து புறக்கணித்து விட்ட இந்த சமுதாயம் இன்றைக்கி என்ன ஆகிப்போச்சுன்னா, இறந்தவர்களை தூக்கும்போது கோவிந்தான்னு சொல்கிறதுனால, கோவிந்தான்னு சொன்னால் ஒரு விஷயம் போச்சுன்னு அர்த்தம் அப்படின்னு கொண்டு வந்துட்டாங்க. என்னடான்னா, பேங்க்கில் பணம் போட்டிருந்தேன், என்ன ஆச்சுடான்னா பேங்க்கு கோவிந்தா ஆகி போச்சு. ஏன்னா சுடுகாட்டுக்கு போகிற போது கோவிந்தாங்கிற பேரை சொல்கிறாங்கல்ல, அதனால் அது செத்து போச்சு முடிஞ்சு போச்சுங்கிறதுக்கு கோவிந்தான்றாங்க. ஆனால் உண்மையிலே பகவானுடைய பெயர்களிலே மிக புனிதமானதும் மிகவும் சக்தி வாய்ந்ததும் மிக பலன் தரக்கூடியதுமான பெயர் கோவிந்த என்ற நாமம். அதை திரௌபதி தான் இந்த வஸ்திராபகரண காட்சியிலே நிரூபித்தாள், இந்த உலகத்துக்கு நிரூபித்தாள். அதனால் காலையில் எழுந்திருக்கிற போது உங்களால் பகவானுடைய மற்ற பேரை சொல்ல முடியாட்டியும் கோவிந்தா அப்படின்னு சொல்லிட்டு எழுந்திருங்க. உட்காரும்போது கோவிந்தான்னு பேரை சொல்லுங்கள். உங்கள் வீட்டில் இருக்கிற பிள்ளைகளுக்கு கோவிந்தசாமின்னு பேர் வைங்க. அப்படி அவன் பேரை கூப்பிடும்போது உங்களுக்கு புண்ணியம் சேருது. ஒரு கதை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஒருத்தர் ரொம்ப துஷ்டனாக கெட்டவனாக வாழ்ந்துக்கிட்டு இருந்தானா, அவனை நரகத்துக்கு கூட்டிகிட்டு போகிறதுக்கு யமலோகத்திலேருந்து ஆள்கள்லாம் ரெடியாக காத்திருந்தாங்களாம். ஆனால் அந்த நேரத்தில் அவன் தன்னுடைய கடைசி மகனை கூப்பிட்டானான். அவன் பேர் நாராயணனா. டேய் நாராயணா இங்கே வாடானா. அவன் கூப்பிட்ட உடனே உயிர் போயிடுச்சு, அவன் செத்து போயிட்டான். சாகும்போது நாராயணான்னு சொன்னதுனால அவனுக்கு வைகுண்டத்துக்கு கூப்பிட்டு போயிட்டாங்களாம் கருடாழ்வார் அப்போ யமலோகத்தை சேர்ந்த கிங்கர்கள்லாம் சண்டை போட்டாங்களாம். இவன் மகாமுள்ள மாதிரி அயோக்கிய பைய, வியாபாரம் பண்ணால் கலப்பட வியாபாரம் பண்ணுவான், ஏழை மக்களை ஏமாற்றுவான், ஊரை கொள்ளையடித்தான், இவனுக்கு போய் வைகுண்டம் கொடுக்குறீங்களேன்னா அவன் சாகிற நேரத்தில் நாராயணான்னு பகவான் பேரை சொன்னான் என்று சொல்லி
கூட்டி கொண்டு போனார்களாம். அதனால் வீட்டில் பிள்ளைகளுக்கு பகவானுடைய பெயரை வைக்கிறது. இப்போ நம்ம வீட்டில் பிள்ளைகளுக்கு ராமன்னு பேர் வைக்கிறோம், கிருஷ்ணன்னு பேர் வைக்கிறோம், கோவிந்தன் பேர் வைக்கிறோம். எதுக்குன்னா அந்த சாக்கிலையாவது பகவானுடைய பேரை சொல்லலாம்ல, அந்த புண்ணியம் உங்களுக்கு வந்து சேருது இல்லையா? அதனால தான் பிள்ளைகளுக்கு பகவானுடைய பேரை வைக்கணும் அப்படின்னு சொல்லுது. இந்த கோவிந்தன்கிற பேர் ரொம்ப நல்ல பேர். கோவிந்த துவாரகாவாசன். இப்போ அடுத்த 3வது முறையாக துவாரகையில் இருப்பவனேங்கிறா. காரணம் என்னடான்னா, இவர்களுக்கு கோபம் வந்துருச்சு. நீ எங்கும் நிறைந்திருக்கிறாய், எனக்குள்ளேயும் இருக்கிற, வெளியேயும் இருக்கிற. ஆனால் இப்போ ஒரு நாடகம் ஆடுற. என்னடான்னா, நீ கூப்பிட்றப்ப நான் பக்கத்தில் இல்லையே, நான் துவாரகையில் இருந்தேன் அப்படின்னு ஒரு நாடகம் ஆடுற. நீ துவாரகையில் இருந்தால் என்ன, நான் கூப்பிட்ட உனக்கு கேட்காதா? வைகுண்டத்தில் இருந்தாலே கேட்கும். பகவானுக்கு காது எங்கேயும் கேட்கும். இப்போ நமக்கெல்லாம் ஸ்பீக்கர் வச்சு பேசினா தான் கேட்கும். ஆனால் பகவானுக்கு நீங்கள் வாய் திறக்காமல் மனசுக்குள்ளே பகவானை நினைச்சாலே கேட்கும். அப்படி இருக்கிற போது நான் துவாரகையில் இருக்கிறேன், நான் துவாரகையில் இருக்கிறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறேனே என்று அதை ஒரு பரிகாசமாக சொல்கிறா. துவாரகாவாசன், துவாரகையில் தூரத்தில் இருப்பவனே, கிருஷ்ண கோபிஜன பிரிய. அவனுக்கு கிருஷ்ணன்னு ஒரு பேர், கருப்பாக இருந்ததுனாலே கிருஷ்ணன். பல பேர் நாட்டில் வந்து அவனை கண்ணன்னு சொல்லுவாங்க, கிருஷ்ணன்னு சொல்லுவாங்க, கோவிந்தன்னு சொல்லுவாங்க, கோபாலன்னு சொல்லுவாங்க, மதுசூதனன்னு சொல்லுவாங்க. எத்தனையோ பேர் இருக்கு. அதில் கோபிஜன பிரியா, கோபிகள், கோபிகளுக்கு அன்பானவனே. கோபிஜன பிரியனா கோபிகளுக்கு அன்பானவனே அர்த்தம். கோபிங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் என்ன அப்படின்னா, பா அப்படின்னா பாதுகாக்கிறவன் அர்த்தம். கோனா பசு, கோப என்றால் பசுக்களை பாதுகாக்கிறவன். ஆம்பளையாக இருந்தால் கோப அப்படின்னு சொல்கிறது, பொம்பளையாக இருந்தால் கோபி அப்படின்னு சொல்கிறது. அந்த ஜாதி பசுக்களை வளர்க்கக்கூடிய ஜாதி, மாடு மேய்க்கிற ஜாதி, யாதவ ஜாதி. அப்போ சொல்கிற கோபி ஜன பிரிய, பசுக்களை பாதுகாக்கும் கோபிகா ஸ்திரீகளுக்கு அன்பானவனே, பிரியமானவனே, கோபி ஜனப்பிரிய. கௌரவைகி பரிபூதாம், கௌரவர்களாலே அவமானப்படுத்தப்பட்ட என்னை. பரிபூத என்றால் அவமானப்படுத்தப்பட்ட, பரிபவம்னா அவமானம். கௌரவர்கள், கௌரவர்கள்னால் இந்த துரியோதனாதியர்கள், துரியோதனாதியர்களுக்கு கௌரவர்கள்னு பேர். குரு என்ற ஒரு மகாராஜா அந்த பரம்பரையில் இருந்தாங்க. அவங்க வம்சங்கிறதுனால இப்படி வருது. மாம் கிம் ந ஜானாசி, என்னை ஏன் நீ அறிகிறாய் இல்லை, என்னிடம் ஏன் நீ வருகிறாய் இல்லை. ஜானாசி என்றால் அறிதல், அறிகிறாய். ந ஜானாசின்னு அறிகிறாய் இல்லை. நான் இங்கேருந்து கூப்பிட்டா உனக்கு தெரியணுமே, நீ ஏன் வரல, ஏன் புரிந்து கொள்ளவில்லை. கேசவ, கேசவங்கிற நாமத்துக்கு என்ன அர்த்தம்னா, கா என்றால் பிரம்மா, ஈசன் என்றால் சிவன். பிரம்மாவுக்கு உடம்பில் இடம் கொடுத்தான், நாபியிலிருந்து தாமரை, அங்கே தாமரை மேலே பிரம்மா. பாதி உடம்பு சிவபெருமானுக்கு கொடுத்தான், ஈசன். கா ப்ளஸ் ஈசன், 2 தெய்வங்களும் அங்கே இருக்கிறதுனால கேசவன் என்று பெயராயிற்று. கேசவன் என்றால் சிவனுக்கும் பிரம்மாவுக்கும் தன் திருமேனியிலே இடம் கொடுத்தவன் அர்த்தம், கேசவா. இன்னொரு அர்த்தம் சொல்லுவாங்க, அழகான கேசங்கள் உடையவனே, நல்ல சுருள் முடி உடையவனே, அப்படியும் கேசவன்னு சொல்லலாம். அப்போ இது அவளுடைய அரற்றல், புலம்பல், அழுகை, கதறல். கோவிந்த துவாரகாவாசன் கிருஷ்ண கோபி ஜனப்பிரிய கௌரவைகி பரிபூதாம் மாம் கிம் ந ஜானாசி கேசவ. மாம் என்றால் என்ன. இப்போ அடுத்த ஸ்லோகம். ஹே நாத, ஹே ரமாநாத. ஹே நாத, நாத என்றால் முதல்வன், தலைவன். இந்த உலகில் உள்ள அனைவருக்கும் முதல்வன், அனைவருக்கும் தலைவன். ஹே நாத. ஹே ரமாநாத. ரமா என்பது இங்கே மகாலட்சுமியை குறிக்கும். திருமகள் நாதனே, திருமகளின் நாயகனே.
விரஜநாத, விரஜ என்பது ஒரு இடத்தின் பேர். யாதவர்கள் குடியிருந்த பூமிக்கு விரஜ பூமின்னு பேர். அந்த விரஜை என்ற அந்த பூமியிலே இருக்கக்கூடிய யாதவர்களின் தலைவனே, ஆர்த்தி நாசனக, துன்பத்தை போக்குகிறவனே. ஆர்த்தி என்றாலே துன்பம், துடிப்பு. இங்கே விரஜநாத அர்த்திநாசன, துன்பத்தை போக்குபவனே, துயரத்தை நீக்குபவனே. உங்களுக்கு என்ன கஷ்டம் வந்தாலும் அந்த கஷ்டத்தை பகவானிடம் முறையிடுங்கள், அவன் நீக்குவான் என்பதாக அர்த்தமாகிறது. இன்றைக்கி திரௌபதி அம்மன் கோவிலுக்கு வர்றவங்க எல்லாருமே கிருஷ்ணனிடம் போய் முறையிடுகிறார்கள். கடன் தொல்லை இருக்குது, மகளுக்கு கல்யாணம் ஆக மாட்டேங்குது, வீடு விற்க மாட்டேங்குது, கோர்ட்டு கேஸ் இழுக்குது. இப்படி என்ன துக்கமாக இருந்தாலும் நான் குணப்படுத்துவேன், நீக்குவேன், போக்குவேன் என்று அவன் சொல்கிறான். பகவத்கீதையிலே கண்ணன் அப்படி சொல்லியிருக்கிறான். ஆதலாலே துன்பத்தை போக்குபவனே என்று அர்த்திநாத என்று சொல்லுவேன். அப்போது விரஜாநாத அர்த்திநாசன, அர்த்தி துன்பத்தை நீக்குபவனே என்று அர்த்தம். அர்த்திநாசனாங்கிற ஒரு பெயரையே துன்பம் போவதற்கு ஒரு நாம பிரயோகமாக சொல்லுவார்கள். அடுத்தது கௌரவ அர்ணவ மக்னாம். கௌரவர்கள் என்ற ஒரு மாபெரும் சமுத்திரத்திலே மூழ்கினேன்கிறார். கௌரவர்கள் துரியோதனாதியர்கள், துஷ்டர்கள். அவங்க ஒரு ஆளா 2 ஆளா 100 பேர் சூழ்ந்துக்கிட்டாங்க. இந்த 100 பேரும் சூழ்ந்துக்கிட்டு ஒரு சமுத்திரம் போல இருந்து என்னை துன்பப்படுத்துகிறார்கள். அந்த கௌரவ சமுத்திரத்திலே நான் ஆழ்ந்து போனேன், அமிழ்ந்து போனேன். எனக்கு நீச்ச தெரியல. இந்த கௌரவர்களிடமிருந்து நான் என்னை பாதுகாத்து கொள்ள முடியவில்லை என்று சொல்கிறேன். கௌரவ அர்ணவ மக்னாம் மாம் உத்ரஸ்வ, என்னை கை தூக்கி விடு. இந்த கௌரவ சமுத்திரத்திலிருந்து என்னை கை தூக்கி விடு. இப்போ இந்த கௌரவ சமுத்திரம் என்ற சொல்லானது நமக்கு வாழ்வின் துன்ப சாகரத்தை குறிக்கும். நம்ம எல்லோருக்குமே பிரச்சனை இருக்குது. கஷ்டம் இல்லாதவன் நாட்டில் யாரும் இல்லை. வாழ்க்கையில் மனுஷன் கஷ்டப்படுறதுனால தான் இத்தனை கோயில் இருக்குது. இந்த பாண்டிச்சேரியில் எனக்கு தெரிஞ்சது திரௌபதி அம்மன் கோயில், அங்கே ஈஸ்வரன் கோயில் வீதிக்கிட்ட இருக்குது ஒரு கோயில், பார்த்துக்கிறாங்க. அங்கங்கே கோயில் வச்சுருக்காங்க. துன்பப்படுகிறவர்கள் தங்கள் துயரங்களை எடுத்து சொல்லி புலம்பி தீர்த்து கொள்ள தெய்வம் வேண்டி இருக்குது என்று மனிதர்கள் நினைக்கிறார்கள். வீதிக்கு வீதி பிள்ளையார் கோயில், முருகன் கோயில், பெருமாள் கோயில் இருக்க காரணம் துன்பங்கள் அதிகமாக இருக்குது. அப்போ அந்த துன்ப சாகரத்திலே நாம் அமிழ்ந்திருக்கிறோம். கௌரவ சாகரத்திலே நான் அமிழ்ந்திருக்கிறேன். கௌரவ அர்ணவ மக்னாம் மாம் உத்தரஸ்வ. மாம்னா என்னை, உத்தரஸ்வ என்றால் கை தூக்கிவிடு. ஜனார்தன, ஜனார்தன என்றால் மக்களை துஷ்ட சம்ஹாரம் செய்து காக்கிறவன், ரட்சிக்கிறவன் அப்படின்னு அர்த்தம். ஜனார்தன. அடுத்த ஸ்லோகம் கிருஷ்ண கிருஷ்ண மகாயோகின். கிருஷ்ணா என்பதை 2 முறை சொல்கிறார் அடுக்கு மொழியாக. காரணம் என்னென்னா, ஒரு அவசரமாக ஒரு விஷயத்தை ஒருத்தர்கிட்ட நம்ம யாசிக்கிற போது அந்த பேரை 2 தடவை சொல்லுவோம். அப்பா 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 கொஞ்சம் செய்ப்பா அப்படின்னு சொல்லுவோம். அப்பாங்கிற வார்த்தையை 2 தடவை 3 தடவை சொல்லுவோம். துடிப்பு, தேவை. அதுபோல் கிருஷ்ண கிருஷ்ண அப்படின்னு, கிருஷ்ணனே கிருஷ்ணனே. மகா யோகி. யோகம்னா இந்த ஜீவாத்மாவை மனசை அடக்கி தவம் செய்து அமானுஷமான ஆற்றல்களை வளர்ப்பது. கிருஷ்ணன் பகவத்கீதை சொல்லும்போது விஸ்வரூபம் எடுத்து காமிச்சான். வானத்துக்கும் பூமியுமா நின்னான். கிருஷ்ணன் நினச்சா உடனே மறைஞ்சிருவான். சகல விதமான அஷ்டமா சித்துக்களும் அவனுக்கு சர்வசாதாரணம். அப்படிப்பட்ட மகா யோகி, யோகீஸ்வரன் என்று பெயர். யோகிகள், சித்தர்கள், ரிஷிகள் எல்லாம் அவனைத்தான் கடவுளாக இஷ்ட தெய்வமாக வழிபடுகிறார்கள். மகா யோகின். விஸ்வாத்மன். விஸ்வாத்மனை இந்த அகில உலகத்துக்குள்ளும் இருக்கிறவன். பகவான் இல்லாத இடமில்லை, எல்லா இடத்துக்குள்ளேயும் இருக்கிறான். தூணுக்குள்ளே இருக்கிறான், துரும்புக்குள்ளே இருக்கான். இரணியன் அதான் கேட்டான் பிரகலாதனை பார்த்து, இந்த தூணுக்குள்ளே நீ கும்பிட்ற பெருமாள் இருக்கிறாரான் அப்படின்னு. இருக்கிறான். அந்த தூணை தட்டின போது அவர் நரசிங்க பெருமாள் தோன்றி இரணியனை அழித்து போட்டார்.
விஸ்வாத்மன்னா இந்த உலகத்தினுடைய எல்லா உயிர்களுக்குள்ளும் உயிராக இருக்கிறவன், ஆத்மாவாக இருக்கிறவன். உங்களுக்குள்ளே ஆத்மாவாக இருக்கிறான், அந்த மரத்துக்குள்ளே இருக்கிறான், மண்ணுக்குள்ளே இருக்கிறான். இந்த சகல உலகங்களுக்கும் உள்ளே அந்தர்யாமியாக உள்ளுரை பொருளாக ஒடுங்கி இருக்கிறான் விஸ்வாத்மன். விஸ்வ பாவனை இந்த உலகமாய் மலர்ந்தவன். இந்த உலகம் எங்கேருந்து உருவாச்சு? இப்போ நாம் ஒரு மண்பானை செய்யணும்னு சொன்னால் கொஞ்சம் மண்ணை எடுத்து அதை சலித்து சுத்தம் பண்ணி தண்ணீர் விட்டு குழைச்சி அதை சக்கரத்தில் வச்சு சுற்றி அப்படி தான் பானை செய்யணும். ஆனால் பகவான் அப்படி இல்லை. மயில் தன் தோகையை விரிப்பது போலே அவன் நினச்சானா இந்த உலகம் பூரா உருவாயிடும். அதான் விஸ்வ பாவனை. இந்த உலகமாய் ஆனவனே, உலகமாய் மலர்ந்தவனே இந்த விஸ்வ பாவனை. பிரபன்னாம் பாகி. பிரபன்னா அப்படின்னு சொன்னால் சரணடைந்தவள்னு அர்த்தம். சரணடைகிறதுங்கிறது என்ன? நம்மளால் ஒன்று முடியலை, ஒருத்தர் காலில் போய் விழுந்து உதவி கேட்க. ஒரு ஏழை பணக்காரன்ட்ட போய் ஐயா உங்களை தான் தெய்வமாக நம்பியிருக்கிறேன், எனக்கு உதவி செய்யுங்கன்னு கேட்குறான். அல்லது ஒரு தேக பலமுள்ள ஒரு பெரிய வஸ்தாது பயில்வான் இருக்கான்னு சொன்னால் அவங்ககிட்ட ஒரு பலவீனமானவன் காலில் விழுந்து அண்ணன் எல்லோரும் அடிக்க வர்றாங்க, என்னை காப்பாற்றுங்க. அதுதான் சரணடைகிறது. அதுபோல் இப்போ நான் உங்ககிட்ட சரணடைஞ்சிருக்கிறேன், என் சேலையை அவிழ்க்கிறார்கள், என்னை காக்க வேணும் என்று நான் பிரபன்னா சரணடைஞ்சிருக்கேன். நம்பிக்கையோட உதவி கேட்குறதுக்கு பேர் தான் பிரபத்தி, சரணாகதி. அந்த சரணாகதி அவளுக்கு எவ்வளவு இருந்தது அப்படின்னு சொன்னால், கிருஷ்ணங்கிட்ட கேட்டுட்டோம் சேலை கண்டிப்பாக வந்துடும், அப்போ நாம் நம்மளை காப்பாற்றிக்க வேண்டிய அவசியம் இல்லை என்று சொல்லி ஒரு கையாலே தான் பிடிச்சிருந்த சேலையை கூட விட்டுட்டாளாம். அவன் துச்சாசனன் சேலை இழுக்கிற போது ஒரு கையால் பிடிச்சிக்கிட்டு தன் மானத்தை காப்பாற்றுவதற்கு போராடுகிறாள். இதை சொல்ல சொல்ல அவளுக்கு நம்பிக்கை ஏற்பட்டு அவன் தான் சேலை கொடுப்பான்னு நம்புகிற போது நாம் எதுக்கு பிடிச்சிக்கிட்டு இருக்கணும் என்று சொல்லி ரெண்டு கையும் விட்டுட்டு நின்னாளாம். அதுக்கு பேர் தான் பிரபத்தி, அதுக்கு பேர் தான் சரணாகதின்னு சொல்கிறோம். பிரபன்னாம் பாகி. பாகின்னா காப்பாற்று. மாம் பாகி, என்னை காப்பாற்று அப்படிங்கிறார். கோவிந்த, மறுபடியும் இந்த கோவிந்த நாமத்தை சொல்கிறார். பசுக்களை காத்தவனே. பசுக்களுக்கு 6 அறிவு இல்லை, ஆனால் எனக்கு 6 அறிவு இருக்குது. குறையறிவுள்ள விலங்கை காப்பாற்றியவன் பூர்ண அறிவுள்ள என்னை காக்கக்கூடாதா? அடுத்தாப்பில் நான் பெண். ஒரு பெண் ஒரு ஆண்கிட்ட உதவி கேட்டால் அந்த ஆண் காப்பாற்ற வேண்டிய கடமை உள்ளவன். அப்படி காப்பாற்றாமல் இருந்தால் அவனுக்கு பாவம்னு சொல்லியிருக்கு. அப்படி இருக்கிற போது நான் ஒரு அபலை, ஒரு பெண், கணவன்மார்கள் இருந்தும் எனக்கு பயனில்லை, நீ என்னை காக்க வேணும். நீ காக்கவில்லை என்றால் நான் யாரிடம் செல்வேன் என்று சொல்லி பாகி கோவிந்த அப்படிங்கிறார். குருமத்தியே அவசீததாம். அதாவது இந்த கௌரவர்கள் மத்தியிலே சிக்கிக்கொண்டு அவமானப்பட்டு கொண்டிருக்கிற என்னை நீ ஒருவன் தான் காக்க முடியும். காரணம் என்ன? இந்த கௌரவர்களை விட நீ பலசாலி, கௌரவர்களுக்கு உள்ளும் புறமும் ஊடுருவி இருக்கிறவன், கௌரவர்களை தண்டிக்கக்கூடிய ஆற்றல் உடையவன், அதர்மத்தை போக்கி தர்மத்தை நிலைநாட்டுகிறவன், ஆதலாலே நீ வரவேண்டும் என்று சொல்லி அவள் அப்படி கூப்பிடுறான். இதுதான் திரௌபதியினுடைய புலம்பல் வியாச பர்வத்தில் நம்ம பார்க்குறோம். பாரதியார் பாஞ்சாலி சபதம்னு ஒரு புத்தகம் எழுதினார். தனக்கு நோபல் பரிசு கிடைக்கணுங்கிறதுக்காக அதை எழுதினார். ஆனால் அவருக்கு அந்த நூல் அந்த பரிசை பெற்றுத்தரவில்லை. அதில் பாரதியார் என்ன எழுதுகிறாருன்னா, திரௌபதி தான் அவமானப்பட்டு நிற்கிற நிலையிலே கண்களை மூடி கரங்களை குவித்து ஓங்காரத்தை தியானித்து உள்ளே இருக்கும் அந்தர்யாமியை அழைத்தாள், மௌனமாக அழைத்தாளுங்கிற மாதிரி அவர் எழுதிட்டார். இந்த பகுதியை அவர் அப்படியே மொழிபெயர்க்கலை, யாருமே மொழிபெயர்க்கலை. இப்போ திரைப்படங்களில் திரௌபதி அவமானப்படுகிற நிலையில் கிருஷ்ணான்னு அவள் கூப்பிட்றதாக தான் காட்சி வருதே தவிர இந்த மாதிரி யாரும் சொல்லலை. இதை வியாசர் இவ்வளோ விவரமாக எழுதின காரணம் என்னென்னா, அவள் கண்ணனை அழைத்த போது உணர்ந்து அழைத்தாள். அவன் பெருமை என்ன, தன் கஷ்டம் என்ன, இந்த மாதிரி சமயத்தில் அவனைத்தான் கூப்பிடணும்னு விதி இருக்குது.
அதுக்கு முந்தின ஒரு ஸ்லோகம் ஒன்று சொல்கிறேன் பாருங்கள். மகத்யாபதி சம்பிராப்தே ஸ்மர்த்தவியோ பகவான் ஹரிஹி. பெரிய ஆபத்து வந்தால் கிருஷ்ணனை தான் கூப்பிடணும், கண்ணனை நினைக்க வேண்டும் என்று ஒரு பழமொழி இருக்குது. இப்போது கையில் பணம் இல்லைன்னா என்ன செய்யணும் என்றால் கடன் வாங்கணும்னு சொல்லுவாங்க. பெரிய கஷ்டம் வருது, அப்போ உற்றார் உறவினரை கூப்பிடுன்னு சொல்லுவாங்க. அதுவும் இல்லை, மனிதர்களால் நீக்க முடியாத ஒரு துன்பம் வந்துருச்சு அப்படின்னா என்ன செய்கிறது அப்படின்னா, மகத்யாபதி சம்பிராப்தே ஸ்மர்த்தவியோ பகவான் ஹரிஹி. பேர் ஆபத்து வந்துட்டால் விஷ்ணு பகவானை கூப்பிடுங்க, ஹரியை கூப்பிடுங்க, நாராயணனை கூப்பிடுங்க, கிருஷ்ணான்னு கூப்பிடுங்க. அவன் உங்களுக்கு அருள் செய்வான், உதவுவான் அப்படின்னு. அதுதான் அவள் செய்தாளங்க. அப்போது அவள் சான்றோர்களிடம் பாடம் கேட்டவள். திரௌபதியினுடைய முதல் கணவன் தருமன், யுதிஷ்டிரன், அவனுக்கு சகவாசம் எல்லாம் எப்போவுமே சான்றோர்களிடம்தான், ஞானிகளிடம், ரிஷிகளிடம், முனிவர்களிடம்தான் போய் அவன் பேசிக்கிட்டு இருப்பான். அப்போது அந்த பெரிய பெரிய மகான்கள்கிட்ட பழகினதுனால அவனுக்கு இந்த பகவத் மகிமை நன்கு புரிந்திருந்தது. தனக்கு துன்பம் வந்தபோதும் அவன் பகவானை தான் கூப்பிடுவான். இப்போ இதே திரௌபதி இன்னொரு சந்தர்ப்பத்தில் கிருஷ்ணனை கூப்பிட்றா. அது என்ன அப்படின்னா, வனவாச காலத்தில் காட்டில் அவங்க இருக்கிற போது துர்வாச முனிவர் திடீரென்று சாப்பாட்டுக்கு வந்துட்டார். அப்போ அந்த துர்வாச முனிவருக்கு சாப்பாடு போடுறதுக்குரிய வசதி இல்லை. அவங்கக்கிட்ட சூரிய பகவான் கொடுத்த அக்ஷய பாத்திரம் இருந்தும் கூட அந்த அக்ஷய பாத்திரத்தை கழுவி வைத்து விட்டால் உணவு வராது என்ற நிர்பந்தம் இருந்ததினாலே துர்வாச முனிவருக்கு எப்படி சாப்பாடு போடுறது என்று அவள் கவலைப்பட்டு கொண்டிருந்தாள். அப்பவும் மறுபடியும் கிருஷ்ணனை தான் கூப்பிட்டாள், கிருஷ்ணா என்னை காப்பாற்றுன்னு. அதனால் நீங்கள் பெருமாள்கிட்ட வரம் வாங்கணும், அருள் வாங்கணும்னு சொன்னால் இந்த திரௌபதி அம்மாவுடைய பாணியை பின்பற்ற வேண்டும். அவனே கதி என்று இருக்க வேண்டும். அவளுடைய ஆசை உங்களுக்கு இருக்குதுன்னா உங்களுக்கு இந்த நம்பிக்கை, இந்த விசுவாசம் வலுப்படும். ஆதலாலே வைஷ்ணவ சாஸ்திரத்தில் பாஞ்சாலியை, திரௌபதியை இந்த மாதிரி நம்பிக்கைக்கு ஒரு மேல் உதாரணமாக சொல்லுவார்கள். நம்பினா திரௌபதி நம்பின மாதிரி நம்பணும் என்று சொல்லுவார்கள். அதனால் ஒரு நண்பர் என்கிட்ட கேட்டார், எங்களுக்கு குலதெய்வம் திரௌபதி அம்மா, திரௌபதி அம்மாவை கும்பிட்டா என்ன கிடைக்கும் அப்படின்னு. திருப்பதி வெங்கடாஜலபதியை கும்பிட்டா பணம் கிடைக்கிது, திரௌபதி அம்மாவை கும்பிட்டா என்ன கிடைக்குதுன்னு. அப்போ நான் சொன்னேன், பெருமாள்கிட்ட வரம் வாங்கக்கூடிய நம்பிக்கை வரும், விசுவாசம் வரும். அந்த அம்மாவை ரொம்ப ஆபத்து காலத்தில் பெருமாள் காப்பாற்றினார். நீங்கள் அந்த அம்மா காலில் போய் விழுந்து எழுதிங்கன்னா தான் எந்த மார்க்கத்தை பின்பற்றி பலன் அடைஞ்சாலோ அந்த மார்க்கத்தை உனக்கு காட்டி விடுவார். நீ பெருமாள்கிட்ட போ, அவர் கொடுப்பாருன்னு அந்த நம்பிக்கையை கொடுப்பார். அதனால் திரௌபதியை கும்பிடுறது வீண் போகாது அப்படின்னு சொல்லுவேன் நான். அவருக்கு ஒரு பாமரர், அவருக்கு விவரம் தெரியாது. அவர் சொன்னார், எங்களுக்கு குலதெய்வம் திரௌபதி அம்மா தான், திரௌபதி அம்மாவை கும்பிட்டா என்ன நன்மை, திரௌபதி அம்மா எதுக்கெல்லாம் பேர் பெற்றது சொல்லணும்னு. இப்போ பெருமாள்லேயே தன்வந்திரி பெருமாள்னு ஒருத்தர் இருக்கார், அவர் ஆரோக்கியம் கொடுப்பாராம். அயகிரீவ பெருமாள்னு ஒருத்தர் இருக்கார், அவர் அறிவு கொடுப்பாராம். சீனிவாச பெருமாள்னு ஒருத்தர் இருக்கார், அவர் பணம் கொடுப்பாராம். இப்படி இருக்கிற மாதிரி இந்த திரௌபதி அம்மா நமக்கு என்ன நன்மை செய்யும் அப்படின்னு கேட்குறாரு என்கிட்ட. அவருக்கு புராணமும் தெரியல, இதிகாசமும் தெரியல. அவருக்கு நான் இதுதான் சொன்னேன், பெருமாள்கிட்ட நீங்கள் கிட்ட நெருங்கி போகிறதுக்கு அந்த அம்மா சுருக்கமான வழி. ஏன்னா ராமானுஜர் போன்ற பெரிய ஸ்ரீ வைஷ்ணவ ஆச்சாரியர்கள் கூட திரௌபதியினுடைய ஒரு விசுவாசத்தை பாராட்டி புகழ்ந்து சொல்லியிருக்கிறார்கள். ஒரு வைஷ்ணவத்தில் ஒரு சர்ச்சை உண்டு. என்ன அப்படின்னா, திரௌபதிக்கு சேலை வந்தது கிருஷ்ணனாலேயா அல்லது கோவிந்தான்னு சொல்லி கூப்பிட்டாலே அந்த நாமத்தினாலேயா? அந்த நாமத்தினால தான் வந்துச்சு, கிருஷ்ணன் கொடுக்கல சேலை அப்படின்னு தான் தமாஷா பேசுவாங்க. அந்த அளவுக்கு பெருமாளுடைய அருளை பெற்றவள். இந்த பெருமாள் உணவு கொடுப்பாருங்கிறதுக்கு வனவாச காலத்தில் துர்வாச முனிவருடைய சாபத்திலிருந்து பாண்டவர்களையும் திரௌபதியையும் பகவான் காப்பாற்றின சம்பவம் ஒரு சாட்சி. உடை கொடுப்பான் அப்படிங்கிறதுக்கு திரௌபதி வஸ்திராபகரணம் மானபங்கம் அனுபவித்த போது கிருஷ்ணா என்று கூப்பிட்டு அவளுக்கு சேலை வந்த சம்பவம் ஒரு சாட்சி.
அப்போது பெருமாள் நமக்கு உணவு தருவான், உடை தருவான் அப்படிங்கிறத நாம் நம்புறதுக்கு திரௌபதி நமக்கு முன்னோடியாக இருக்கிறார். நானே பல சந்தர்ப்பங்களில் இந்த இதிகாசங்களை படிக்கிற போது இந்த திரௌபதியினுடைய ஒரு அசாத்தியமான நம்பிக்கையை நினைத்து நான் ஆச்சரியப்பட்டிருக்கிறேன். ஏன்னா திரௌபதிக்கு முன்னாலேயும் அப்படி ஒரு அதிசயம் நடக்கலை, திரௌபதிக்கு பின்னாடியும் அப்படி ஒரு அதிசயம் நடக்கலை. நீங்கள் புராண சாஸ்திரங்களை படித்து பாருங்கள். திரௌபதிக்கு சேலை வந்த மாதிரி எத்தனை பேருக்கு சேலை வந்தது அப்படின்னா, திரௌபதிக்கு முன்னாலேயும் யாருக்கும் வரல, திரௌபதிக்கு பின்னாலேயும் வரல. அதுக்கு காரணம் என்னென்னா, அந்த பகவான் மேலே அந்த அம்மாவுக்கு இருந்த ஒரு அசாத்திய நம்பிக்கை, அசாத்திய பக்தி அப்படிங்கிறத இங்கே நாம் பார்க்குறோம். அடுத்து திரௌபதியினுடைய வாழ்க்கை முறையை பற்றி வியாச பாரதத்தில் நாம் இன்னும் சில விஷயங்கள் பார்க்குறோம். என்ன அப்படின்னா, சத்யபாமா கிருஷ்ணனுடைய மனைவி, அவள் ஒரு நாள் திரௌபதியை கூப்பிட்டு, எனக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும், என்ன அப்படின்னா, கிருஷ்ணன் எப்போவுமே எங்கூட தான் இருக்கணும்னு சொல்லி நான் கேட்டால், ஆனால் கிருஷ்ணன் என்கிட்ட இருக்கிறதில்ல, ருக்மிணி அந்தபுரத்துக்கு போயிடுறான், மற்ற பெண்களுடைய அந்தபுரத்துக்கு போயிடுறான். ஆனால் திரௌபதி நீ 5 கணவன்மார்களை எப்படி சமாளிக்கிற, உண்மையில் அவங்க பெரியம்மா இருக்காங்களே, அதை எப்படின்னு கேட்குறேன். அப்போது வியாச பாரதத்திலே ஸ்திரீ தர்மம் என்ற பகுதியிலே அவள் சொல்கிறா, என்ன சொல்கிறா அப்படின்னா, இந்த அரண்மனையிலே எத்தனை வேலைக்காரர்கள் இருக்கிறார்கள் என்பது எண்ணிக்கை சுத்தமாக தர்மருக்கு தெரியாது, அர்ஜுனனுக்கு தெரியாது, பாண்டவர்கள் யாருக்குமே தெரியாது. எனக்கு தெரியும். ஆம்பளை எத்தனை பேர், பொம்பளை எத்தனை பேர்னு தெரியும். ஒவ்வொருத்தருடைய பேரும் தெரியும், ஒவ்வொருத்தருடைய ஊரும் தெரியும், யாருக்கு எவ்வளவு சம்பளங்கிறது தெரியும், யார் சம்பளத்தை முன்பணமாக வாங்கியிருக்காங்கன்னு தெரியும், யார் சம்பளத்துக்கு ஒழுங்காக வேலை செய்யலைன்னு தெரியும். அவ்வளவு தூரம் நான் அக்கறை எடுத்துக்கொண்டு நான் இங்கே இந்த அரண்மனை நிர்வாகத்தை பார்த்து கொள்கிறேன். பாண்டவர்களுடைய தேவை என்ன என்பதையும் நான் கவனித்து வைத்திருக்கிறேன். ஒவ்வொருவருக்கும் என்ன பிடிக்கும் என்ன பிடிக்காது என்று அவர்களுடைய மனமறிந்து முகமறிந்து அவர்கள் கோபப்படாத வண்ணமாக நான் நடந்து கொள்கிறேன். அதுதான் வசிய காரணம் என்று சொன்னார். ஆனால் சத்யபாமாவுக்கு கணவனை வசியம் பண்ணுவதற்கு என்று வேறு யுக்திகள், வேறு இந்த தாயத்து மந்திரம்னு சொல்கிறாங்கல்ல, அந்த மாதிரி ஏதாவது வித்தை வேணும்னு ஆசை. அதை நாரதர்கிட்ட போய் கேட்டாலாம். நாரதர் சொன்னாரா, நீ கிருஷ்ணனுடைய எடைக்கு எடை தங்கம் எனக்கு கொடுத்தியானா, என்னை போல் ஒரு பிரம்மச்சாரிக்கு கொடுத்தியானா உன்னுடைய ஆசை நிறைவேறும்னு. அவள் அதுக்கும் துணிஞ்சு கிருஷ்ணன் தெராசில் உட்கார வச்சு இடைக்கிடை தங்கம் வச்சு பார்த்தா, கிருஷ்ணனுடைய இடைக்கிடை தெராசு தயாராகலை, அங்கே முடியல. கிருஷ்ணனுடைய இடைக்கு தங்கம் கொடுக்க முடியுமா? யாராலையும் கொடுக்க முடியாது, அவன் பகவான் இல்லையா. அதுக்கப்புறம் அவள் அஞ்ஞானம் நீங்கியது, ஒரு சாதாரண துளசி இலைக்கு அவன் வசப்பட்டான் என்று கதை பார்க்குறோம். அதனால் இந்த ஸ்திரீ தர்மம் என்ற பகுதியை வியாச பாரதத்தில் படிக்கிற போது திரௌபதியினுடைய அறிவு எவ்வளவாக இருந்தது, அவள் எவ்வளவு தூரம் உலகில் சாமர்த்தியங்கள் உள்ளவளாக இருந்தாள், எவ்வளவு திறமையாக அந்த அரண்மனையை நிர்வாகம் பண்ணினாள், அந்த 5வரையும் அவள் எப்படி கொண்டு செலுத்தினாள் என்று பார்க்கிறோம். அடுத்து தன்னை வஸ்திராபகரணம் பண்ணின அந்த துச்சாசனனுடைய மார்பை பிளந்து அந்த குருதியினாலே தான் தலை முடிவேன் என்று ஒரு வைராக்கிய சபதம் எடுத்தார். பாஞ்சாலி சபதம்னு பாரதியார் தான் பேர் வச்சார். அதே போல் அந்த மகாபாரத யுத்தம் முடிந்து கௌரவர்கள் தோல்வி அடைகிற வரை அவள் அவிழ்த்த தலையை முடியவில்லை. அதான் சகதேவனும் கிருஷ்ணனும் பேசிக்கிட்டு இருக்கிற போது தமாஷா, மகாபாரத யுத்தம் நடக்காமல் இருக்கிறதுக்கு என்ன வழி அப்படின்னு கேட்டால், திரௌபதியினுடைய அவிழ்ந்த தலை அப்படியே இருந்ததுன்னா யுத்தம் நடக்கும், அவளை ஒருவேளை மொட்டையடிச்சிட்டா வேணா அந்த யுத்தம் நடக்காமல் போகலாம் என்று தமாஷா பேசி கொள்வார்கள். அவ்வளவு தூரம் ஒரு வைராக்கியத்திலே அவள் ஈடுபட்டு இருந்தாள். தருமன் கிருஷ்ணனை தூது அனுப்புகிறான். என்ன சொல்லி அனுப்புகிறான் அப்படின்னா, நீ போய் துரியோதனன்கிட்ட எங்களுக்கு சேர வேண்டிய பாதி ராஜ்யத்தை வேணால் கொடுக்க வேண்டாம், ஆனால் ஆளுக்கு ஒரு கிராமம் கொடுத்தீங்கன்னா 5 பேருக்கு 5 கிராமம் வசூல் வச்சுக்கிட்டு நாங்கள் வரி வசூல் பண்ணி பொழைச்சிக்குவோம், அதையாவது கொடுக்க சொல்லுவோம். நாங்கள் சண்டைக்கு வரலேன்னு சமரசம் பேசுகிறான், சமாதானம் பேசுகிறோம். அப்போ திரௌபதி கிருஷ்ணன் கிட்ட சொல்கிறா, கிருஷ்ணா இவர் சொல்கிற மாதிரி நீ சமாதானம் பேசி
துரியோதனன் அதுக்கு சம்மதிச்சு 5 கிராமங்களை கொடுத்துட்டான்னு சொன்னால், நான் ஒரு சபதம் பண்ணியிருக்கிறேன், என் தலைமுடியை நான் அவிழ்த்து போட்டிருக்கிறேன், என் சேலையை அவிழ்த்தவனை மார்பை பிளந்து அந்த இரத்தத்தினால தான் இந்த தலையை நான் முடிப்பேன்னு சொல்லி நான் சபதம் பண்ணியிருக்கிறேன். அது என்ன ஆகுறது கிருஷ்ணா அப்படின்னு சொன்னேன். அப்போ கிருஷ்ணன் என்ன சொன்னான்னா, என்றைக்கு அவன் சேலையை அவிழ்த்தானோ அன்றைக்கி நான் அவனுக்கு சேலையை கொடுத்து மானத்தை காப்பாற்றுறது மட்டும் இல்லை, அப்போவே ஒரு தீர்மானம் பண்ணிட்டேன். என்னென்னா, இதை ஒரு காரணமாக வச்சு இந்த கௌரவர்கள் 100 பேரையும் அடித்து போடணும், இவங்களை சாகடிக்கணும்னு அப்போவே நான் தீர்மானிச்சிட்டேன். அதனால் நீ அப்படியெல்லாம் பயப்படாதம்மா, இவன் தருமன் இருக்கிறானே அவன் மகா சுதப்பைய, எப்போ பார்த்தாலும் சாந்தம் சமாதானம் சாந்தம் சமாதானம்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறான். அதனால் நீ பயப்படுற மாதிரி மகாபாரத யுத்தம் நடக்காமல் போயிடாது. இப்போது நான் அங்கே தூது போகிறேன், பாண்டவர்களுக்காக தூது போகிறேன் கௌரவர்களிடம் என்றால், தர்மன் நினச்சிக்கிட்டு இருக்கிறான் அந்த ராஜ்யத்தை மீட்டு கொடுத்துருவேன்னு. நான் அதுக்காக போகலை. நான் அங்கே எதுக்காக போகிறேன்னா, இந்த கோபத்தை அதிகப்படுத்தி இந்த மகாபாரத யுத்தம் எப்படியாவது நடக்கணும், அதுக்கு வழி பண்ண தான் போகிறேன் நான் அப்படின்னு சொல்லி திரௌபதிக்கு மட்டும் ரகசியமாக அதை சொல்கிறான். நீங்கள் வியாசபாரதத்தில் வரக்கூடிய கதாபாத்திரங்களில் திரௌபதியினுடைய பங்கு, திரௌபதிக்கு என்ன முக்கியத்துவம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இதெல்லாம் வருது அங்கே. அதன்படி என்ன ஆகுதுன்னா, கௌரவர்களுடைய ராஜசபையிலே கிருஷ்ணன் போய் எப்படி பேசுகிறான் அப்படின்னா, எந்த மாதிரி பேசினால் துரியோதனனுக்கு கோபம் அதிகமாகுமோ அந்த மாதிரி பேசுகிறான். சமாதானம் பேசுகிற மாதிரியே பேசி அந்த யுத்தத்தை மூட்டி விட்டது அவன் தான். நீங்கள் பாரதம் படித்தீங்கன்னா ஒரு சுவையான கட்டம் என்ன, துரியோதனன்கிட்ட கிருஷ்ணன் கேட்குறான், உன்னுடைய அற்று தீர்ந்த முடிவு இதுதானா, நீ கொடுக்க மாட்டாயா அப்படின்னு கேட்குறான். அவன் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டான். அப்போ பாண்டவர்கள் சும்மா இருக்க மாட்டாங்கப்பா, யுத்தத்துக்கு வருவாங்க அப்படின்ட்டான். வரட்டுமேன்னா சரி அப்படின்ட்டு அந்த ராஜ்யசபையை விட்டு கிருஷ்ணன் விடைபெறும்போது அவன் என்ன பண்ணுறான், அஸ்வத்தாமனை கூப்பிட்டு, அஸ்வத்தாமா வாப்பா அப்படின்னு. உடனே அஸ்வத்தாமன் கிருஷ்ணன் ஏதோ கூப்பிட்றானேன்னு சொல்லிவிட்டு கிருஷ்ணன் கூட கிளம்பி போகிறான். அப்படி கிருஷ்ணன் போகும்போது அஸ்வத்தாமனுடைய தோள் பட்டையில் கையை வைக்கிறான். வச்சு ஒரு ஃப்ரெண்டை கூப்பிட்ற மாதிரி கூப்பிட்டு, என்னப்பா சௌக்கியமாக இருக்கிறியான்னு. சௌக்கியமாக இருக்கிறேன் அப்படின்னா. அப்பா சௌக்கியமாக இருக்கிறாரா? அப்பானா யார்? துரோணர். அஸ்வத்தாமனுடைய தகப்பனார் துரோணர் இல்லையா? துரோணர் சௌக்கியமாக இருக்கார். அப்போ சந்தோஷம், நீ உடம்பை பார்த்துக்க, ஏதோ உங்கள் அப்பா அவங்க பக்கத்தில் இருக்கிறதுனால நீங்கள் இவங்க கூட சேர்ந்து சண்டை போட வேண்டியிருக்கு. சரி அப்போ நான் புறப்படட்டுமா அப்படின்னா. சரின்னு புறப்படுற நேரத்தில் கிருஷ்ணன் என்ன பண்ணுறான், தந்திரமாக தன்னுடைய மோதிரத்தை தரையிலே நழுவ விடுகிறான். கிருஷ்ணன் தன்னுடைய மோதிரத்தை நழுவ விட்ட உடனே அஸ்வத்தாமன் என்ன பண்ணுறான், கிருஷ்ணன் அதை கவனிக்கலையாக்குன்னு நினச்சிக்கிட்டு, கிருஷ்ணா அவன் மோதிரம் கீழே விழுந்துருச்சுன்னு சொல்லி வேகமாக எடுத்து மண்ணிலிருந்து அந்த மோதிரத்தை எடுத்து கிருஷ்ணனுக்கு கொடுக்கணும். அப்படி கிருஷ்ணன் கொடுத்த உடனே சூரியனை பார்த்து கிருஷ்ணன் கையை காமிச்சு, வெயில் ரொம்ப அதிகமாக இருக்குல்ல அப்படின்னு. ஆமாம் என்ன பண்ண, ஆமாம்மா பயங்கர வெயில் அப்படின்னா அஸ்வத்தாமன். இதை துரியோதனன் பார்த்துக்கிட்டு இருக்கான் தூரத்தில். இவங்க என்ன பேசிக்கிட்டாங்கன்னு தெரியாது. அப்போ சகுனி என்ன சொல்கிறான் துரியோதனன்கிட்ட, ஏய் என்ன நடக்குது தெரியுமா, சதி நடக்குது அங்கே. கிருஷ்ணன் போய் அஸ்வத்தாமன்கிட்ட தோள் மேலே கை போட்டு ரகசியமாக, ஏய் இந்த துரியோதனன் தோற்று போகிறதுக்கு வழி பண்ணுறான்னு சொல்லிட்டான். அதுக்கு அவன் என்ன பண்ணிட்டான், பூமியை தொட்டு இந்த மண் சாட்சியா அந்த சூரியன் சாட்சியா அவங்க தோத்தான் போவாங்க, நான் உன் பக்கம்தான், நான் இங்கே இருந்துக்கிட்டே துரோகம் பண்ணிடுறேன், அவங்கள தோக்கடிச்சிடுறேன்னு சத்தியம் பண்ணிட்டான். இதுதான் நடந்தது அங்கே அப்படின்னா சகுனி. உடனே துரியோதனனுக்கு ஆத்திரம் தாங்க முடியலை. என் வீட்டில் சாப்பிட்டுக்கிட்டு ஏன் சோறை தின்னுக்கிட்டு இவன் பார்த்தியா அங்கே போய் எதிர்கட்சிக்கு சாதகமாக பேசுகிறான்ட்டு அஸ்வத்தாமனை கூப்பிட்டு,
உன் புத்தியை காமிச்சிட்டிங்கள, கடைசியில் நன்றி கெட்ட பயல ஆய்வுன்னு கத்துறான். இவன் அஸ்வத்தாமனுக்கு ஒன்றுமே புரியல, என்ன நடந்துச்சுன்னு இவன் கத்துறான் அப்படின்னு. அப்போது என்ன ஆச்சுன்னா, கிருஷ்ணனுடைய அந்த செயலால் அஸ்வத்தாமனுக்கும் துரியோதனனுக்கும் ஒரு மன விரிசல் ஏற்படுகிறது. அங்கேயே துரியோதனனுடைய கையை இறங்கி போகுது, அவன் பலம் இழக்கிறான். இதெல்லாம் திரௌபதிக்காக கிருஷ்ணன் பண்ண வேலை தான். மகாபாரதத்திலே திரௌபதியின் பங்கு என்னன்னு நீங்கள் மையப்படுத்தி பார்த்தீங்கன்னா, ஆரம்பத்திலிருந்து கடைசி வரை கிருஷ்ணன் திரௌபதிக்காகவே அந்த பாரதத்தை கை செய்தான், நடத்தினான்னு பார்க்குறோம். வில்லிபுத்தூர் ஆழ்வார் மகாபாரதம் எழுதும்போது தமிழில் மண்ணும் மாதவன் சரிதமும் இடையிடை வரும் என்னும் ஆசையால் யானும் இது இயம்புவதற்கு இசைந்தேருங்கிறார். இந்த பாரத கதையை நான் ஏண்டா எழுதுகிறேன்னா, மண்ணும் மாதவன் நிலையான அந்த கிருஷ்ண பரமாத்மானுடைய வரலாறும் ஊட வருங்கிற ஆசையினால தான் நான் இந்த பாரதமே எழுதுகிறேன் அப்படின்றான். அப்போ கிருஷ்ணன் இல்லைன்னா மகாபாரதம் இல்லை. கிருஷ்ணன் இல்லைன்னா மகாபாரதத்திலே பாண்டவர்கள் தோற்று போயிருப்பார்கள். அந்த கிருஷ்ணன் ஏன் பாண்டவர்களை ஜெயிக்க வச்சான் அப்படின்னா, இந்த திரௌபதிக்காக தான் பண்ணினான். அப்போ மகாபாரதத்திலே நடந்த துஷ்டசம்ஹாரம், சிஷ்ட சம்ரக்ஷணம், அதாவது தீயவரை அழித்தல் நல்லவரை காத்தல் என்ற 2 மகா காரியங்கள் திரௌபதியினாலே நடத்தப்பட்டது, கண்ணன் நடத்தினான் என்பதை நாம் அறிகிறோம். இந்த ஒரு அரிய வாய்ப்பை எனக்கு நல்கின இந்த கோவிலாருக்கு நன்றி தெரிவித்து, 12 மணி வரை பேச வேண்டும் என்று சொன்னார்கள். 12 ஆக போகுது. எனக்கு இன்றைக்கி தூத்துக்குடிக்கு போக வேண்டிய ஒரு வேலை இருக்குது. தூத்துக்குடியில் அடுத்த சொற்பொழிவு எனக்கு காத்திருக்கு. அதனால் நான் புறப்பட்டு தயாராக வேண்டும். அவர் தலைவர்கிட்ட சொல்லியிருந்தேன் 9 மணிக்கெல்லாம் கார் அனுப்பியிருக்கேன்னு சொல்லி. கார் வர்றதுக்கே மணி 10 ஆகி போயிடுச்சு. நான் 9 மணிக்கு வந்திருந்தேன்னா 9:30 நான் ஆரம்பிச்சிருப்பேன். அதனால் இந்த அளவிலே இந்த கோவில் தலைவர் திரு குமணன் அவர்களுக்கும், கோவில் நிர்வாக குழு உறுப்பினர்களுக்கும், கோவில் தொண்டர்களுக்கும், பொறுமையாக கேட்டுக்கொண்டிருந்த உங்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். ஜெய் ஸ்ரீமன் நாராயண்.